பதே சித்தபதே ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகிகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. हर हर नम पार्वती पदये हर हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सर्व साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனுக்கு சொல்கிறார், அதாவது திரவியங்களால் செய்யக்கூடிய யஜ்ஞங்களை காட்டிலும் ஞான யஜ்ஞம்தான் மிகவும் சிறந்தது. அதிலேயே எல்லா கர்மாக்களும் எல்லா கர்ம வினைகளும் அழிந்து விடுகிறது. அதாவது எல்லா கர்மாக்கள் அனுஷ்டானம் பண்ணதனுடைய நோக்கம் என்னென்னா ஞானத்தை கொண்டு வந்து விடணும். அந்த ஞானம்தான் நோக்கமாக சொல்லியிருக்கிறார். சரி, ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞானயஜ்ஞ பரந்தவ சர்வம் கர்மச்சா அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்தியதே. எல்லா கர்மங்களும் ஞானத்தில் தான் முடிவு பெறுகிறது அப்படின்றது. அப்போது கர்மாவில் ஞானம் தானே. அந்த ஞானம் என்ன? அந்த ஞானம் தானே ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஆத்மாவை. அதான் ஆத்மா நீரால் நிறைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டேனே, அந்த ஞானம்தான். அப்படி இல்லை, இங்கே சொல்கிறாரு என்னன்னா, அந்த ஞானம் மகான்களிடத்தில் போய் கேட்டால் அந்த மகான்களுக்கு பணிவிட பண்ணி அவர்களிடத்தில் போய் உபதேசம் கேட்டால் தான் அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். யார் சொல்கிறது? கிருஷ்ணன் சொல்கிறான் கீதையில். இப்போது எல்லா கர்ம வினைகளும் ஞானத்தில் பூர்த்தி பெறுது. கர்மானுடைய நோக்கமே ஞானம்தான். கர்மானுஷ்டானம் பண்ணி மனசு பரிசுத்தப்படுத்தினா அந்த பரிசுத்தமான ஹிருதயத்தில் ஞானம் பிரகாசிக்கும். ஓகேப்பா. ஆச்சார அனுஷ்டானங்களோட கர்மானுஷ்டானம் பண்ணால் தன்னாலே சித்தசுத்தி ஏற்படும். சித்தசுத்தினால் ஞானம் பிரகாசிக்கும். ஓகே, இதுதான் பகவான் இங்கே சொல்கிறான். ஸ்ரேயான் திரவியம், அதுலேயும் திரவியங்களால் செய்யக்கூடிய வெளிப்புறமான யாகங்களை காட்டிலும் ஞான யஜ்ஞமே சிறந்தது அந்த அப்படின்னு சொல்கிறான் பகவான். ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தவ சர்வம் கர்ம அகிலம் பார்த்தா ஞானே பரிசமாப்தியதே. என்னென்ன கர்ம வினைகள் உண்டோ எல்லாமே ஞானத்தில் எரிஞ்சு சாம்பலாயிடுது. நம்ம கர்ம வினைகள் எல்லாமே அதில் ஞானத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவன் செய்ய வேண்டிய கர்மா ஒன்றும் கிடையாது. இதான் நோக்கம். சரி, அந்த ஞானம் என்னென்ன? ஆத்ம ஞானம்தான் அப்படின்னு சொல்லிடலாம்ல. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சாங்கிய யோகத்தில் சொன்னப்பா அந்த ஆத்ம ஞானம்தான்ப்பா அந்த ஞானம் அப்படின்னு சொல்லிடலாமே. நீரால் நினைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நினைக்க முடியாது, அஸ்திரங்களால் சிந்தந்தி சஸ்திராணி ஆயுதங்களால் வெட்ட முடியாது அந்த ஆத்மா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டானே. அப்போ இனிமேல் ஆத்ம உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் இங்கே பகவான் என்ன சொல்கிறான்னா, தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினா. இது நடாது. அதான் ஏற்கனவே ஆத்ம ஞானத்தைன்னு சொல்லணும். அந்த ஞானம் இல்லை, இது வேறு ஞானமா. இந்த ஞானத்தை நான் சொல்ல மாட்டேன், மகான்கள் வாக்கில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அது ரொம்ப ரகசியம். அந்த ஞானத்தை விட இந்த ஞானம் ரொம்ப ரகசியம். அப்போ அந்த ஞானம் என்ன? ஒன்றும் இல்லை. கபில வாசுதேவர் கூட கர்மயோகம் சொன்னார், தியான யோகம் சொன்னார், ஞான யோகம் சொன்னார், சாங்கிய யோகம் சொன்னார், எல்லா யோகத்தையும் சொன்னார். நாமத்தை பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்காரா கபில வாசுதேவர்? நல்லா பாருங்கள், நீங்கள் படித்து பாருங்கள். கபில வாசுதேவர் உபதேசத்தில் எங்கேயாவது நாமத்தை பற்றி சொல்லியிருக்காரா பாருங்கள். அதே மாதிரி பகவத்கீதையில் கிருஷ்ணன் எங்கேயாவது நாமத்தை பற்றி சொல்லியிருக்கானா பாருங்கள். பகவான் நாமத்துடைய மகிமை ஏன் டைரெக்டாக சொல்லணும்? நான் அடிமையாக போயிடணுமே. மற்ற சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணால் ஏதாவது பொருள் வேணும்னா பொருள் கொடுத்துடலாம், ஏதோ குழந்தை பாக்கியம் வேணும்னா குழந்தை பாக்கியம் கொடுக்கலாம், கல்யாணம் ஆகினா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், எல்லாம் பண்ணிடலாம்.
மோட்சம் வேணாலும் என் ஸ்தானத்தில் ஒரு ஓரத்தில் இருந்துரும் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மோட்சத்துலேயே ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருவான் பகவான். ஏன்னா அவனுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணிக்கிறேன், வந்து தங்கி பாட்டு மோட்சத்தை கொடுத்துருவான். ஆனால் நாமத்தை பிடிச்சேன்னா நான் உனக்கு அடிமை என்னடா அதனால் நாம மையம் மட்டும் ரகசியத்தை மட்டும் சொல்ல மாட்டானா. அப்படியேப்பட்ட அந்த ஞானத்தினுடைய ரகசியம் யார் சொல்லுவாங்கன்னா மகாத்மாக்கள் வாக்கில் போய் தெரிஞ்சுக்கோ. அது கூட சர்வதர்மன் பரித்தேச்ச மாமியகம் சரணவச்சு நாம சங்கீர்த்தனன்றது யார் சொன்னது? சூதர் தான் சொன்னார் எங்கள் பாகவதத்தில். பகவத்கீதைக்கு பகவத்கீதை சொன்ன விஷயத்துக்கு மாமியகம் சரணம் வச்சுன்னா என்ன அப்படின்றதுக்கு சூதர் தான் சொல்கிறார் பாகவதத்தில். நாம சங்கீர்த்தன் தாண்டா அது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? கபில வாசுதேவர் 10 அத்தியாயமாக ஃபுல்லாக தியான யோகம், கர்ம யோகம், சாங்கிய யோகம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஞான யோகம் எல்லாத்தையும் விஸ்தாரமாக ஜலார்க்கவத்து தண்ணியில் சூரியன் போல் கலங்கப்படாது போல் இந்த ஆத்மா வந்து தேகத்தில் இருந்தாலும் கலங்கப்படுறதில்லை அப்படின்லாம் வந்து ஞான யோகத்தெல்லாம் விஸ்தாரமாக சொல்லிட்டார். அப்புறம் கர்ப்பவாச துக்கங்கள்லாம் வைராக்கியம் வரத்துக்கு சொல்லிட்டார். அவன் செத்து அவன் பரலோகம் போய் நரகத்தில் என்னென்ன கஷ்டப்படுறான்றதை வைராக்கியம் உண்டாகிறதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டார் கபில வாசுதேவர். இவ்வளவு சொன்னவர் எங்கேயாவது நாமசங்கீர்த்தனத்து மகிமை சொன்னாரா? ஆனால் யார் சொல்கிறானா? தேவகூதி அம்மா சொல்கிறா. என் நாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாத்து எத் பிரஹ்வணாத்து எத் ஸ்மரணாத்து சுவாதோபி சத்யா சவணாய கல்பதே குதப்புணஸ்த பகவன்னு தர்ஷனாத்து அப்படின்னு சொல்கிறா. அகோபதஸ்வச்சோ அதோ ஹரியான் எத் ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம் தேபுஸ் தபஸ்தே ஜுஹூ சஸ்னுராத்யா அப்படின்னு சொல்கிறா. யார்? பகவான் நாமத்துடைய பெருமை 2 ஸ்லோகத்தில் பெருசாக சொல்கிறா. எந்த பகவானை எந்த நாமத்தை ஸ்ரவணம் பண்ணாலோ கீர்த்தனம் பண்ணாலும் அந்த நாமத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணாலோ எந்த பகவான் அவன் வந்து என்னென்னா சண்டாளனாக இருந்தால் கூட அவன் சோமயாகம் பண்ணக்கூடிய தகுதி உடையவனாக பிராமணன் ஆயிடுறான். அவன் பிராமண நிலைக்கு உயர்ந்துடுறான். சோமயாகம் பண்ணக்கூடிய தகுதி உடையவனாக ஆயிடுறான். அவன் பிராமணனோட உயர்ந்தவன். அவன் ஒரு சண்டாளன் பகவான் நாமத்தை சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது நான் என்னப்பா தியான யோகம் இந்த ஞான யோகம் கர்ம யோகம்லாம் அனுஷ்டானம் பண்ணணும், உன் நாமா ஒன்றே போதுமானது. இது வந்து பகவான் சொல்ல வேண்டியதானே டேரெக்டாக. நீங்கள் வேணால் பாருங்கள் கபில வாசுதேவருடைய உபதேசத்தை 10 அத்தியாயம் பாருங்கள். எங்கன்னா நாமத்துடைய பெருமை சொல்லியிருக்காரா பாருங்கள். தியான யோகத்தை விஸ்தாரமாக சொல்கிறார். பகவான் எப்படி தியானம் பண்ணுறதுலாம் புட்டு வைக்கிறார். சங்கு சக்கரம் எப்படி தியானம் பண்ணோம், கண்ணை தியானம் பண்ணோம், மூக்கு தியானம் பண்ணோம், வாயை தியானம் பண்ணோம், இதெல்லாம் சொல்கிறானே. எங்கேயாவது நாமாவை பற்றி சொல்கிறானா? தன் பெருமையெல்லாம் சொல்கிறான். எவ்வளோ பண்ணால் ஞான யோகம் வந்து இந்த ஆத்மா வேறு உடல் வேறு. அதுமா வந்து இந்த சாங்கிய தத்துவத்தில் 24 தத்துவங்களை சொல்கிறார். பஞ்சபூதங்கள் நீ இல்லை, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் 10 அதெல்லாம் நீ கிடையாது அப்படின்லாம் கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5 10 அப்புறமா பஞ்சபூதங்கள் தன்மாத்திரைகள் 10 மனம் புத்தி அகங்காரம் சித்தன் 24 அதுக்கப்புறமா இருக்கிற புருஷன் ஆகிய ஜீவாத்மா நீ தனிடா 25வது தத்துவம் நீ அப்படின்லாம் சொல்கிறானே. இவ்வளவு சொல்கிறானே சாங்கிய யோகத்தை. ஏன் நாம சொல்லுன்னு சொல்ல மாட்டேறானே? அது ரகசியம். அது ஒன்று மகான்களை போய் சேவிக்கணும். அப்போ தான் அந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த ஞானம் யாருன்னா கரபாஜனர் சொல்கிறார் பாகவதத்தில். என்ன சொல்கிறாரு? யார் சிறந்த புத்திமான், யார் சிறந்த மேதாவி, யார் சிறந்த ஞானினா இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய சுமேதசா. சுமேதஸ்னா சிறந்த ஞானியாம். கிருஷ்ணவர்ணம் திஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞை சங்கீ அந்த யக்ஞம் என்ன யக்ஞம்? அது ஞான யக்ஞம். அந்த ஞான யக்ஞம் நாம சங்கீர்த்தன ஞான யக்ஞம். இங்கே பகவான் அதான் சொல்கிறார், திரவிய யக்ஞத்தை விட ஞான யக்ஞம் சிறந்தது. அந்த ஞானத்தை பெற்றுவிட்டால் நீ போல் மோகம் அடைய மாட்டேன், புனர் மோகம் நெய்து அப்படின்னு சொல்கிறாங்க கீதையில். பின்னாடி அப்படியே வரேன். இப்போ என்ன சொல்கிறான்னா அந்த ஞானம் எதுன்னு கேட்டால் ஏங்கள் கேட்காத தத்வத்தி பிரணிபாதேன பரிபிரஷ்ன போய் மகான்களுக்கு போய் சேவை செய்யுது. அவளுக்கு துணி துவச்சி போடு, அவளுடைய பாத சேவை செய், அவளுக்கு சாப்பாடாக்கி போடு, அவளுக்கு போய் பிக்ஷை கொண்டு போய் அவளுக்கு கொடு, அவர்களுக்கு பிக்ஷை எடுக்க சொன்னால் பிக்ஷை இதை எடு. நீ பெரிய பணக்காரன் பார்க்காத, மகான்களுக்கு என்ன சொன்னால் குருகுல வாசம் பண்ணு, அந்த மகான்களுக்கு போய் சேவை செய். அப்போ தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா. அப்போது நீ என்ன பண்ண அந்த சேவை மனப்பான்மையோடு அகங்காரமாக கேட்காம இது எப்படி அது எப்படின்னு தொடுக்குத்தனமாக கேள்விகள் கேட்காம பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா பவ்யத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு மகான்களை பரீட்சை பண்ணக்கூடாது. பரீட்சை பண்ணுன்ற நோக்கத்தோடு கேள்வி கேட்கக்கூடாது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீ கேள்வி கேட்டனா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உபதேக்ஷந்தி தே ஞானம், அந்த தூய ஞானத்தை உனக்கு உபதேசிப்பார்கள். இதை பிடிச்சிக்கிடா. அப்போனா ஞானின தத்துவதர்ஷி தர்ஷினகா, அந்த ஞானத்தினால் அவர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள், அந்த ஞான ஆத்மானுபவத்தை பெற்றவர்கள், அதை உபதேசிப்பார்கள் அந்த ஞானத்தை அப்படின்றார். அந்த ஞானம் என்ன? இவ்வளோ சொன்னான்னு அந்த ஞானம் என்னன்னு சொல்ல மாட்டான். நான் கிருஷ்ணா நான் சொல்ல மாட்டேன். அப்படி தெரிஞ்சிங்கன்னா மகான்களை போய் கேள்வி தெரிஞ்சுக்கும். சரி, மகான்களத்தில் போய் கேட்டால் என்ன சொல்கிறார்? கரபாஜன் என்ன சொல்கிறாரு?
அந்த ஞானம் வேறு ஒன்றும் இல்லை. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ, கலியுகத்தில் வந்து சாங்கோ உபாங்கா அஸ்திர பார்ஷதம். என்னென்னா சிப்லாக்கட்டை, மிருதங்கம், ஹார்மோனியம், அப்புறமா ஜால்ரா, இவைகள்லாம் எடுத்து இந்த அஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்களாம். யார்? சைதன்ய மகாபிரபு. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த சங்கீர்த்தன பிராயகி, இதுதான் இந்த யக்ஞந்தான் யக்ஞ சங்கீர்த்தனை. இந்த யக்ஞந்தான் உண்மையான ஞானமாக. இந்த ஞானத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர் தான் சுமேத சகா, சிறந்த மகா ஞானிகளாம். யார் சொல்கிறது? காரபாஜனர் சொல்கிறார், எங்கள் ஜனக மகாராஜர்களை சொல்கிறார். அந்த ஞானன்றது இதுதான். அதான் மகான்களை வாக்கள் கேட்கணும். பகவான் கேட்டால் சொல்ல மாட்டான். கபில வாசுதேவரும் சொல்லலை. கிருஷ்ணன் கீதையில் சொல்கிற நாம சங்கீதத்தை பற்றி, சததம் சங்கீதம் நேர் நாம சங்கீதம் சொல்ல, அது சொல்ல மாட்டான். டைரெக்டாக சொல்ல மாட்டான். ஆனால் இலை மரவாக காய் மரவாக சொல்லலாம் பகவத்கீதையில். பாகவதத்தில் பார்த்தா மகான்கள் தான் சொல்கிறாங்க அதை நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை. ஏன் சௌனகாதி மாதிரி ரிஷிகளே நாம சங்கீர்த்தன பெருமை தருது. ஆபண்ண சம்ஸ்கிருதியும் கோராம் என்னாம் விவசாயிகளிடம் தத சத்திய விமுச்சேதி விவேசம் பயம். பகவான் தானே வியாசாச்சாரியார். அதனால் வியாசாச்சாரியர் சொல்லலையா, அகஸ்தியர் சொன்னாராம் நான் அஜாமல உபாக்கியம் நாம சங்கீர்த்தன மகிமையை. யார் சொல்கிறது? சுகாச்சாரியர் சொல்கிறார். நான் அகஸ்தியர் வாக்கிலேருந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு உபாக்கியனை மட்டும், அஜாமல உபாக்கியனை மட்டும் அகஸ்தியர் வாக்கில் போய் தெரிஞ்சுக்கிறேன். மகான்கள் தான் அந்த நாம மகிமை சொல்லுவாங்களாம். அதனால் மகான்கள் தான் அந்த ரகசியத்தை உடைப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப ரகசியமாக இது வந்து தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், பகவானால் உபதேசிக்கப்பட்ட தர்மம். யாரோ சில மகான்களுக்கு தான் தெரியும். அதுதான் சொல்கிறார் யம தர்மராஜானம் 12 பேர்களுக்கு தான் தெரியும். ஸ்வயம்பு நாரத சம்பு, குமாரோ கபிலோ மனுகு அப்படின்னு 12 பேர்களுக்கு, பிரம்மதேவருக்கு, நாரதருக்கு, சிவபெருமானுக்கு, கபிலருக்கு, நாரதருக்கு, வாசுதேவ், இவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பகவானே இருந்தாலும் பகவானாக இருந்தாலும் கபில வாசுதேவ் சொல்ல மாட்டார். கட்சியில் வயம் யம தர்மராஜா சொல்கிறார் எனக்கும் தெரியும். இப்போ நாம சங்கீர்த்தன மகிமை 12 பேர் தான் தெரியுமா, அவ்வளோ ரகசியமாக அது. அஜாமல வாக்கியன்றது சொல்கிறார். அப்போ அந்த ரகசியமான ஞாம சங்கீர்த்தனத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு நாம் மகான்களை தேடி போகணும். அவர்கள் தான் அந்த ரகசியத்தை வைத்து உடைப்பாங்க. இதை பிடிச்சிக்கிடாங்க. இது ரொம்ப சுலபமாக இருக்கே. பாகவத பாராயணம் பண்ணோம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் யாகங்கள்லாம் பண்ணோம், நான் ராதா கல்யாணம், நம்ம பெரிய ஹோமங்கள்லாம் பண்ணணும், கோயிலாக அலையணும், தீர்த்த யாத்திரையா, பணத்தை நிறைய மூட்டை கட்டி வச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் பகவான் எனக்கு கிடைப்பான். கடினமான பூஜைகள், விரதங்களோட நியமானுஷ்டானத்தோட ஏகாதசி விரதங்களோட பரிபூர்ணமாக இருந்து நிர்ஜல ஏகாதசி அப்படிலாம் இருந்து கொண்டு பகவானுக்கெல்லாம் நல்லா பூஜைலாம் சுத்தம் பண்ணி பகவானுக்கு அலங்காரம் பண்ணி பூ போட்டு நிறைய தீபங்கள்லாம் ஏற்றி நிறைய பழங்கள்லாம் வச்சு படைத்து லட்டு பாயசம் எல்லாம் வச்சு பகவான் நைவேத்தியம் பண்ணி ஆடம்பர பூஜை பண்ணால் தான் பகவான் கிடைப்பான். அது உனக்கு. எங்களெல்லாம் ராமராமான்னு சொன்னாலும் கட்டிட்டான். கிடைப்பான் இல்லை, கஷ்டம். நாக்கில் நத்தனை மாறுறான் ராமராமான்னு. அப்போ நாங்கள் கில்லாடிக்கலாம், நீங்கள் கில்லாடி. நாங்கள் தான் சுமேத சகா, இவர்கள் தான் சிறந்த புத்திமான்களாம். காங்ஷந்த கர்மணாம் சித்தின் பலனை எதிர்பார்த்து இவர்கள் பூஜை பண்ணுறாங்களே ஆடம்பர பூஜைகள், இவரெல்லாம் வந்து அல்பமேத சகா, இவரெல்லாம் சிறுமதி படைத்தவர்கள், இவரெல்லாம் அவ்வளோ புத்திசாலிகள் கிடையாது அப்படின்னு நான் சொல்ல, பகவான் சொல்கிறான். அப்போ என்ன கேட்காதீங்க, பகவானை போய் கேளுங்க. யஜந்த இக தேவதா, இகலோக தேவதைகளை போய் வழிபடுறாங்க. எதுனா கான்ஃபிடண்ட்டாக கர்மணம் எப்படியாவது பலன் கட்சா போதும், நம்ம பிரார்த்தனை நிறைவேறினா போதும்னு. இவனா பெருசாக வடை பாயசம் பெரிய பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. ஆஞ்சநேயர் வடமலை போகிறதுக்கு எதுக்கு? ராமநாம சொல்கிறதுக்கா? வடமலை சத்துனா அவர் வெண்ணக்காப்பு சத்துனா அவர் ஏதாவது கொடுத்துருவார், ஏதாவது கொடுப்பார். குடும்பங்கள் கல்யாணம் நடக்கும், எதனா நல்ல சேமங்கள் ஏற்படும், அதுக்காக தான். வேறு எதுக்கு? பகவானையே பெற்றுத்தரக்கூடிய ஆஞ்சநேயர் போய் அல்ப விஷயத்துக்கு கேட்குறோம். வடமலை சத்திரம், வெண்ணக்காப்பு சத்திரம், வேழகமானம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா? எல்லாம் நன்மைக்காக, இகலோக சௌக்கியத்துக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. ஆனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறார்? அதெல்லாம் கிடையாது. சுமேதா, சிறந்த புத்திமான்கள் யாருன்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க தான் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு சொல்கிறார். சைதன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறார். சுஷா கிருஷ்ணம் அப்படிப்பட்ட கருப்பு வர்ணம் இல்லாத அப்படிப்பட்ட பொன்னிறமாக வரக்கூடியவர் அவர் தான் சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ண போகிறார். அந்த கிருஷ்ண பரமாத்மாவே தான் நாம சங்கீர்த்தனம் பிரச்சாரம் பண்ண போகிறார் பூலோகத்தில் அப்படின்ட்டு சைதன்யம் சரிதாமத்தில் இது திருஷ்டாந்தமாக காட்டுறாங்க. சைதன்ய சரிதாமத்தில் வருது திருஷ்டாந்தமாக. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னென்னா, சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு இவரெல்லாம் அஸ்திர பார்ஷதாக, அஸ்திரங்கள்லாம் என்னென்னா இந்த ஜிப்லா கட்டை, இந்த வீணையை மெட்டிண்டு, அப்புறமா இந்த ஜால்ரா எடுத்துட்டு, மிருதங்கள்லாம் எடுத்துட்டு, ஹார்மோனியெல்லாம் எடுத்துட்டு இப்படி பாடின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணி வருவாங்க. இதுதான் அஸ்திரங்களாம். இந்த அஸ்திரங்களை கொண்டு தான் உலகத்தில் நாம சங்கீர்த்தனம் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
ஆனால் கலியுகத்தில் எந்த நாம பிரச்சாரமாக இருக்குமானா இங்கே சொல்கிறார், தேயம் சதா பரிபவக்னம் அபிஷ்டதோகம். யார் பகவானை எந்த ராமநாமத்தை பகவானை அது அனவரதமும் தியானம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறுமா. தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சி நுதம் சரண்யம். அப்படிப்பட கங்கைக்கு இருப்பிடமான பாதங்களை உடையவனாம் பகவான். அதே போல் சிவனும் பிரம்மதேவரும் போற்றக்கூடிய பாதங்கள் உடையவரான். யார்? ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடி. ஏன்னா சிவன ராமநாமம் தான் சொல்கிறார், பிரம்மதேவரும் ராமநாமம் தான் சொல்கிறார். ஸ்ரீராம ராம ராமேதின் சிவன் தான் சொல்கிறார். அப்போ அவர்களால் போற்றப்படக்கூடிய திருவடிகள் உடையவரான். கங்கைக்கு உற்பத்தி ஸ்தானமான திருவடி உடையவரான் அந்த பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி. அதான் இங்கே சொல்கிறார், தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சி நுதம் சரண்யம். அப்படிப்பட்ட விபிஷ்ணாதி அதேபோல் வானராதி ராட்சசர்கள் ரிஷிகள் உயர்ந்த ரிஷிகளாகிய அவர்களும் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவர்களாகிய சுக்ரீவன் முதலான வானர்களுக்கும் அதை விட தாழ்ந்தவர்களாக அப்படிப்பட்ட ராட்சச இனத்தில் சேர்ந்த விபீஷனுக்கும் சரணமளிக்கக்கூடிய சரணத்தை உடையவர். அப்புறம் சொல்கிறார், தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சி நுதம் சரண்யம் விருத்தியார்த்திகம் பிரணதபாத பவாப்தி போதம். பக்தருடைய கஷ்டங்களை போக்குவதற்கென்றே அவதரித்தவனா ராமச்சந்திரமூர்த்தி. இப்போ என்ன ராமர் பற்றியே பேசுகிறீங்க? இந்த ஸ்லோகத்தை ராமர் பேரே வரலையே. அடுத்த ஸ்லோகத்தை பாருங்கள், யார் பேரை சொல்கிறதுங்க. கலியுகத்தில் இப்படியாப்பட்டவனுடைய பாதத்தை இப்படியாப்பட்ட தீர்த்தத்தை பாதத்தில் உடையவனும் சிவனும் பிரம்மாவும் வணங்கக்கூடிய திருவடிகள் உடையவனும் அப்படிப்பட்ட பக்தருடைய கஷ்டங்களை போக்குபவனும் பிருத்தி ஆர்த்திகம். அப்படின்னா பக்தருடைய கஷ்டங்களை போக்குபவர். அப்படிப்பட்ட ரந்தகார ரிஷிகளுடைய கஷ்டங்களை போக்கிறதுக்காக 16 ராட்சசர்களை வதம் பண்ணார். கரதூஷணன், திரிசிரசு போன்றவர்கள். அப்படிப்பட்ட சீதனுடைய கஷ்டத்தை போக்கினார், அகல்யனுடைய கஷ்டத்தை போக்கினார், சபனுடைய கஷ்டத்தை போக்கினார், அதுபோல் சுக்ரீவனுடைய கஷ்டத்தை போக்கினார், விபீஷனுடைய கஷ்டத்தை போக்கினார், எல்லா தேவருடைய கஷ்டங்களையும் போக்கினார். அப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாருடைய கஷ்டங்களையும் பிருத்தியார் தன் பக்தருடைய கஷ்டங்களை போக்குபவனாம். அப்படிப்பட்ட பகவான் பிருத்தியார்த்திகம் பிரணதபால தன்னை சரணமடைந்தவங்களை காப்பாற்றக்கூடியவராம். பிரணதபால பவாப்தி போதம். அந்த திருவடிகள் அப்படிப்பட்டதான். ஏன்னா இந்த பிறவி என்ற கடலை கடக்கக்கூடிய கரையாக இருக்கிறதான். அதுவே படகாக இருக்கும், அதுவே கரையாகவும் இருக்கும். அடைய வேண்டிய இடமும் அதுதான். அதே சமயத்தில் நம்மளை அடையும்படி செய்கிறது தான் அதுதான், அந்த திருவடி தான், அந்த பகவானுடைய நாமா தான். அவனுடைய நாமத்தை தான் கலியுகத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு கரபாஜன் சொல்கிறார். அப்படியே படிச்சுனே வர பாருங்க. பிருத்தியார்த்திகம் பிரணதபால பவாப்தி போதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்த. மகாபுருஷன் சப்தத்துக்கு யார் கூறுவேன்னா ராமர் தான். ராஜாதிராஜன் சொல்கிறதும் யாருன்னா குபேரனுக்கு சொல்லுவாங்க, அடுத்து ராமர் தான் சொல்லுவாங்க ராஜராஜன். அவன் தான் மகாபுருஷன், அவன் தான் ராஜாதிராஜன். ராஜாதிராஜன் யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி தான், சக்கரவர்த்தி திருமகன். வந்தே மகாபுருஷதே சரண அரவிந்தம். அந்த திருவடிகள் அப்படியேப்பட்டு தான் பக்தருடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தான். பிறவி கடலை கடத்து அந்த கரையாக பிறவிகளை கடந்து பிறவி கடலை கடந்து அடையக்கூடிய கரை எதுனா அவன் திருவடி தான். பவாப்தி போதம் பிரணத பாலக. அவன் திருவடி தான் சரணமடைந்தவர்களுக்கு காப்பாற்றக்கூடிய அடைக்கலமாக. பிரணத பாலக. அந்த திருவடிகளை தான் சிவனும் விஷ்ணுவும் அனவரதமும் தியானிக்கிறார்களாம், வழிபடுகிறார்களாம். அந்த திருவடிகள்லேருந்து தான் கங்கை உற்பத்தி ஸ்தானமாக இருந்தது தான். அப்படிப்பட்ட அந்த திருவடிகள் தான் பக்தருடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி தரக்கூடியதான். பரிபவக்னம் அபிஷ்டதோகம் தேயம் சதா. அந்த பகவான் திருவடிகளை சதா தியானம் பண்ணணும்னு சொன்னால் என்ன, ராம 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 ராமன்னு சொன்னாவே நீ அவன் திருவடிகளை தான் சேவிச்சு நிற்க, அவன் திருவடி தான் நீ ஸ்மரணம் பண்ணி நிற்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவன் தான் வந்தே மகாபுருஷதே சரண அரவிந்தம். அந்த மகாபுருஷனுடைய சரணாரவிந்தத்துக்கு வந்தனம் தெரிவிக்கின்றோம். வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். இப்போ புரியும் அடுத்த ஸ்லோகத்தில் யாரை சொல்கிறாங்கன்னு. யாருன்னா தியக்வா சுதஸ்தேஜ சுரேப்சிதம் ராஜ்யலக்ஷ்மியும். எந்த அயோத்தியா ராஜ்ய செல்வ ஐஸ்வர்யத்தில் தேவர்களும் ஆசைப்படுவார்களோ அதை கொஞ்சம் கூட ஆசை இல்லாமல் திறந்துட்டாரு. தேவர்களும் ஆசைப்படக்கூடிய ஐஸ்வர்யங்கள் நிறைந்த அந்த அயோத்தியா ராஜ்யத்தை சுலபமாக திறந்துட்டு காட்டுக்கு போனானே யார்? ராமன் தான். அதான் இங்கே சொல்கிறார், தெக்வா சுதுஸ்டஜ துறக்க முடியாத சுரேப்சிதம் அப்படியேப்பட்ட தேவரெல்லாம் ஆசைப்படக்கூடிய அப்படியேப்பட்ட ராஜ்யலக்ஷ்மியும் அப்படியேப்பட்ட ராஜ்ய செல்வத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போனாரோ ராஜ்யலக்ஷ்மியும் தர்மிஷ்டம் ஆரியவச்சசா எத் அகாத அரண்யம். அப்படிப்பட்ட தர்மிஷ்டம் தர்மத்துக்காக திறந்துட்டு போனாராம் பகவான். ஆரியவச்சசா யார்?
தசரதர் சொன்ன வாக்கை சத்தியமாக்குவதற்காக, அவரை சத்தியத்தில் நிலைக்க செய்வதற்காக பகவான் அரண்யத்தில் பிரவேசிச்சானா, காடு காடாக அலைஞ்சானா பகவான். வனேன வனம் கத்வா அப்படின்னு, வனத்துக்கு விட்டு வனத்து தாவினானா. அப்போ யார்? இப்போ புரியுதா? இன்னும் புரியலையா? அடுத்தது சொல்கிறேன் பார். தர்மிஷ்டம் ஆத்ய வச்சசா எத் அகாத் அரண்யம் மாயாமிருகம் தைதம் ஏப்சிதம் அன்வதாவத்து வந்தே மகாபுருஷதே. அதே வந்தே மகாபுருஷதே தான் இங்கே இந்த ஸ்லோகத்தையும் சொல்கிற கடைசியில். வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். மாயாமிருகமாகிய அந்த சீதைக்காக அந்த மானை பின்தொடர்ந்து ஓடினானே, அந்த பகவானுடைய திருவடி கமலங்களை நாங்கள் வந்திக்கிறோம் அப்படின்ட்டு கரபாஜனர் சொல்கிறார். அவனுடைய நாமத்தை தான் கலியுகத்தில் சொல்லுவாங்களாம். மாயாமிருகம் தைதம் ஏப்சிதம் அன்பதாபத்து. தைதம் ஏப்சிதம் ரொம்ப பிரியத்துக்கு உகந்தவளான சீதை பிரியப்பட்டாள் என்பதற்காக அந்த மாயை என்று தெரிந்த மாயாமிருகம், அது உண்மையான மானு கிடையாது, அது ராட்சசன் தெரிந்து பின்தொடர்ந்து ஓடானா. என் பக்தை கேட்டாலே, சீதை கேட்டாலே, அவள் ரொம்ப பிரியத்துக்கு உகந்தவளாச்சு, அவள் ஆசை நிறைவேற்றுவது தான் என்னுடைய கடமை அப்படின்னு ஓடினானே, அந்த மகாபுருஷனுடைய சரணாரவிந்தங்களை நாங்கள் வந்திக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறார். அவனுடைய நாமந்தான் கலியுகத்தில் பாடுவாங்க. அதுதான் சொல்கிறார். கலியுகத்தில் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் அதான் சொல்கிறார். கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம். எந்த நாம சங்கீர்த்தனம்? கிருஷ்ணவர்ணம் திரிசாகரம் சாங்கோபாங்க அஸ்திர பாஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிராயி யஜந்தி சுமேதசா. சிறந்த புத்திமான்கள் தான் பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்களாம். இல்லாட்டி மற்ற சாதனைகளை நாளையும் தெரியும். புத்தியில் தாழ்ந்தவர்கள் மற்ற சாதனைகளை பண்ணுவாங்களே தவிர, புத்தியில் சிறந்தவர்கள் தான் பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கு வந்துடுவாங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. சுமேதசா, அவர் தான் சிறந்த புத்திமான்கள், அவர் தான் சிறந்த ஞானிகள். அப்போ அந்த ஞானம் என்பது என்னென்னா நாம சங்கீர்த்தனம் தான். இப்போ நம்மளுக்கு ப்ரூஃப் ஆகி போச்சு இல்லை? அது யாருன்னா, அதுவும் ராமநாமம் தான் கலியுகத்தில் பிரகாசமாக இருக்குமா, பிரசித்தமாக இருக்குமா. அந்த அந்த மகாபுருஷன் எந்த கங்கைக்கு இருப்பிடமான தீர்த்த பாதங்கள் உடையவனோ, சிவனும் பிரம்மாவும் வழிபடக்கூடிய திருவடிகள் உடையவனும், எல்லா பக்தருடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய திருவடிகளோ, அதே சமயம் பக்தருடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய திருவடிகளோ, அதே சமயத்தில் தன்னை சரணமடைந்தவங்களை காப்பாற்றக்கூடிய திருவடிகளோ, அதே சமயத்தில் இந்த சம்சார சாகரத்தை கடத்தி வைக்கக்கூடிய திருவடிகளோ, அப்படியேப்பட்ட மகாபுருஷனுடைய சரணாரவிந்தங்களை நான் வழிபடுறேன். எந்த திருவடிகள் நோக அந்த மாயாமிருகத்தை பின்தொடர்ந்து ஓடினானோ, கல்லு முள்ளு குத்த தண்டக கண்டக, அப்படியே தண்டகரத்தினுடைய கண்டக கல்லு முள்ளு குத்த அப்படி பகவான் ஓடி சீதையை தேடினானோ, அதே போல் அந்த சீதையை ஆசைப்பட்டதுனால மாயாமிருகத்தை தேடி ஓடினானோ, அந்த வெறும் பாதங்களோட அந்த பகவான் தெக்வா அப்படியேப்பட்ட அந்த பகவான் காலோட இந்த இந்தியா முழுவதும், பாரத தேசத்து முழுவதும் தன் பாதங்களாலேயே நடந்து பரிசுத்தப்படுத்தினான். அந்த பாரத தேசம் முழுவதும் அப்படிப்பட்ட துறக்க முடியாத ராஜலட்சுமியத்தையும் திறந்து, தேவர்களும் ஆசைப்படக்கூடிய ராஜ்யத்தை திறந்து வந்தானோ, மாயாமிருகத்தை பின்தொடர்ந்து ஓடினானோ, எதனால்? பிரியமுள்ள மனைவியாகிய சீதைக்காக. அப்படின்னா அப்படியேப்பட்ட மகாபுருஷனுடைய சரணாரவிந்தங்களுக்கு நாங்கள் வந்தனங்களை தெரிவிக்கின்றோம். அப்படியேப்பட்ட அவனுடைய நாமத்தை தான் கலியுகத்தில் சங்கீர்த்தன பிராயகி. அநேகமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு. பிராயினா அநேகமாக சங்கீர்த்தன பிராயகி. அப்படிப்பட்ட ராமநாமம் சொல்கிறவங்க தான் சுமேதசகா அப்படின்னு அர்த்தமாயிடுதுங்க. எந்த நாமம் சொன்னாலும் சிறந்த புத்திமான்கள் தான். அது இங்கே குறிப்பாக இங்கே கரபாஜனை சொல்கிற விதமாக நான் சொல்கிறேன். கரபாஜன் சொல்கிற விதமாக பார்த்தா ராமர் தான் இங்கே குறிப்பிட்றாரு. அப்போ ராமநாமம் சொல்கிறவங்க தான் சுமேதசகா, சிறந்த புத்திமான்கள் அப்படின்னு அர்த்தமாயிடுது இல்லைங்க. சேர்த்து படித்தா, இந்த 3 ஸ்லோகத்தை சேர்த்து படித்தா, அப்போ யார் இங்கே சுமேதசா? சங்கீர்த்தன பிராயகி யஜந்தி, பகவானை வழிபடுகிறாரலாம். எதனால்னா நாம சங்கீர்த்தத்தினால் வழிபடுகிறாரலாம். நாம சங்கீர்த்தத்தினால் பகவானை சந்தோஷப்படுத்துகிறாங்க. அவர்கள் தான் சுமேதசகா, சிறந்த புத்திமான்கள். இந்த ஞானம்தான் ஞான யக்ஞகி அப்படின்னு சொன்னது. அந்த ஞானம் தான் இந்த யக்ஞம் தான். எதுனா? சங்கீர்த்தன யக்ஞகி. சங்கீர்த்தன யக்ஞம் எது? நாம சங்கீர்த்தனம். அவ்வளோதான், ஈஸியாக புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ இப்போ பகவத்கீதைக்கு வருவோம். அப்போது இது ஜனக மகாராஜா எங்கே கற்றுண்டார்? தன் மருமகனே ஆனாலும் ராமர் சொல்லலை. ஜனக மகாராஜாக்கு யார் சொன்னது? கரபாஜனர், நவயோகிகள் ஆகிய அதில் ஒருத்தர் கரபாஜனர் என்ற யோகீஸ்வரர் சொன்னார் இந்த விஷயத்தை, இந்த ரகசியத்தை. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படியேப்பட்ட இந்த ஞானத்தை பெற்றுவிட்டால், இந்த நாம சங்கீர்த்தன ஞானத்தை பெற்றுவிட்டால், ஏன்னா இங்கே பகவான் ஏற்கனவே ஞானத்தை பற்றி, ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்லிட்டான் சாங்கிய யோகத்தில். இங்கே மறுபடியும் நீ ஞானத்தை மகான்களத்தில் போய் கேட்டு தெரிஞ்சுக்குன்னு சொன்னால் அர்ஜுனை, இது அர்த்தம் இல்லாத போயிடுது. ஏற்கனவே ஆத்ம ஞானத்தை பற்றி சொல்லிட்டியே சாங்கிய யோகத்தில், அந்த ஞானத்தை பிடிச்சிக்குன்னு சொல்லலாம் தானே? இல்லை, நான் சொல்கிறேன் இந்த ஞானத்தை
இந்த ஞானம் வந்து மகான்கள் தான் உபதேசம் பண்ணுவாங்க, இது அவ்வளோ ரகசியமானது. அவர்களுக்கு போய் கை கால் பிடிச்சி விட்டு அவர்களுக்கு சேவைகள் செய்து அவ்வளோ அன்போடு கேள்வி கேட்டு பணிவோடு கேள்வி கேட்டு அவர் உத்தரவுப்படி நடந்து அப்படிப்பட்ட அவர்களை தெய்வமாக மதித்து, குரு வந்து எப்படி தெய்வமாக மதிக்கும், தெய்வாத் கரியசி பத்திஹு, தன் குருநாதராக நினச்ச தேவகூதி அம்மா கதம் பிரஜாபதி தெய்வத்து மாதிரி நினைக்கலையா, தெய்வத்தோட மேலே நினச்சாலாம், ஒரு படி மேலே நினச்சாலாம், தெய்வத்தோட பெருசாக நினச்சாலாம், தெய்வமே என் கணவனுக்கு கீழே தான் அப்படின்னு தெய்வாத் கரியசி பத்திஹு அப்படின்னு சொல்கிறார். இதே பாகவதத்தில் தெய்வத்தை விட உயர்ந்தவன் என் கணவர் அப்படின்னு நினச்சாலாம். அது மாதிரி குருநாதரை தெய்வமே குருநாதர் கீழே தான், அந்த குருநாதரை அப்படி வழிபண்ணமா. அதுதான் இங்கே சொல்கிறார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின சத்வதர்ஷினா. அந்த நாமத்தினுடைய அனுபவத்தை பெற்றவர்களாகிய, அந்த ஞானத்தினுடைய அனுபவம் பெற்றவர்களாகிய, உண்மையை உணர்ந்தவர்களாகிய அவர்கள் அந்த ஞானம் என்னென்ற அந்த ரகசியமான ஞானத்தை உனக்கு உபதேசிப்பார்கள். உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினா அப்படின்றார். அப்போ அந்த ஞானம் எது அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியுத நாம சங்கீர்த்தனம் தானே. ஏன்னா இந்த பாகவத்துலேயும் சொல்லியிருக்கு, எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கு. இப்போ ஞானம்னா இப்போ ஆத்ம ஞானம் தான் இரண்டு சொல்லிட்டானே பகவான் சாங்கியோகத்தில், அந்த ஞானம் தான் சொல்லிடலாமே. இதுக்கு போய் மகான்களத்தில் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லையா பகவான். இங்கே பகவானத்தில் போய் அர்ஜுனத்தில் வந்து பகவான் சொல்கிறான்னா, நீ ஞானிகத்தில் போய் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோ, அந்த ஞானத்தை தத்வித்து பண்ணிப்பாத கைகால் அமைக்கி விட்டு அவர்களை பணிவிட பண்ணி பணிவான கேள்விகளால் கேள்வி கேட்டு இந்த ஞானத்தை உபதேக்ஷந்தி தே ஞானம் அவர்கள் நீ பணிவான கேள்விகளாக கேட்டனா, பணிவிட பண்ணனா, அன்பாக கேட்டனா, கண்டிப்பாக உன்னுடைய ஆர்வத்தை பார்த்து அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். ஏன்னா அந்த ஞானத்தில் அவர் இருப்பவர்கள் அந்த நாமத்தை அனவரதமும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க தான் அந்த அனுபவத்தில் இருப்பாங்க. அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்களை நீ உபதேசம் வாங்கினா தான் உனக்கு இந்த நாமம் வந்து டக்குன்னு பற்றிக்கும், கற்பூரம் மாதிரி. அதாவது உனக்கு அந்த தபஸில் இருக்கிறவங்க நாம உபதேசம் பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு உனக்கு என்ன பண்ணணும், நாம அப்படியே பிச்சுன்னு வரும் நீ பாட்டுக்கு. உன்னால் நாமத்தை விட முடியாது. அந்த ஞானத்தை வந்து அந்த ஞானினா தத்துவதர்ஷினா, அந்த ஞானத்துடைய அனுபவத்தில் இருக்கிறவங்க வாக்கில் வாங்கணும் அந்த ஞானத்தை. அப்போ தான் உனக்கு அது பழிக்கும் அப்படின்றது பகவான் இங்கே சொல்கிறார். அப்போ அந்த ஞானத்தை நீ தெரிந்து கொண்டால் மறுபடியும் இந்த மாயையில் மயங்க மாட்டேன். யத்யாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாசியசி பாண்டவ ஏன பூதான் அசேஷேன திரக்ஷஸ் ஆத்மன் யதோ வஷ்மயி. அர்ஜுனா, இந்த ஞானத்தை நீ அறிந்து கொண்ட பிறகு திரும்ப வந்து இவ்விதமான குழப்பத்தை அடைய மாட்டேன், இந்த மாயையில் போய் மயங்க மாட்டேன், குழப்பம் அடைய மாட்டேன். அப்போது உனக்கு அந்த தத்துவ ஞானம், எந்த அனுபவ ஞானமே உண்டாயிடும் உனக்கு. இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால உனக்கு அனுபவ ஞானமே உண்டாயிடும். அப்புறமா என்ன ஆகிடும்னா, அந்த நாம எங்கே கொண்டு போயிடும்னா அனுபவத்தில் கொண்டு போய் விட்டுரும், பிரேமையில் கொண்டு போய் விட்டுடும். இந்த நடுவில் ஞானம் அப்போ அஷ்டமா சித்திகள் இதெல்லாம் வந்து நாம சொல்லவே ஆட்டோமேட்டிக்காக அஷ்டமா சித்திகள்லாம் கை கொடுத்துட்டோம். சின்ன சின்ன சித்திகள் வரும்போதே எனக்கு இது நாம சொன்னவொடனே எனக்கு இந்த அதிசயம் நடந்தது, அந்த அதிசயம் நடந்தது, நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்தது, நான் பிரார்த்தனை பண்ணதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சித்துக்கள். அஷ்டமா சித்திகளை உடம்பு சுருக்கிறது, பெருக்கிறது, கூடு விட்டு கூடு பாயது போன்ற அஷ்டமா சித்திகளும் கை கூடும். அதுக்கு மேலே வந்து சுத்த ஞானம், இந்த தேகம் வேறு ஆத்மா வேறுன்ற அந்த தூய ஞானமும் உண்டாகும். அதுக்கு மேலே பகவானத்தில் பிரேமையும் உண்டாகும். அந்த ஞானத்தை நீ அனுபவத்தில் பெற்றுவிட்டால் அப்புறமா என்ன பண்ணுவேன், இந்த அசையும் பொருள் சராசரங்கள் அனைத்தையும் எல்லாம் உனக்குள்ளவே இருக்கிறத நீ பார்ப்ப. உனக்குள்ளே இருக்குது இந்த அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் இருக்குதுன்னு நீ பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த அனுபவத்தில் கொண்டு போய் விட்டுடுமா. அப்படி அந்த எல்லா பிரபஞ்சங்களும் பகவானுக்குள்ளே அடங்கியிருக்கு, எல்லாம் பகவான் நாமத்துக்குள்ளே, இந்த ராம நாமத்துக்குள்ளே சகல உலகங்களும் அடங்கியிருக்கு அப்படின்றத பார்ப்பியா நீ. இந்த அனுபவத்தை கொடுத்துருமா அது பகவான் நாமம். அந்த நாமன்றது தான் அந்த ஞானமே, வேறு எதுவும் இல்லை. நான் தெளிவாக சொல்லிடுறேன். எப்பவுமே குருமாரிடத்தில் போய் கேட்டால் தான் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அந்த ஞானம் என்ன, ஞானம்னா ஆத்ம ஞானம், அது கிடையாது. ஆத்ம ஞானம் தான் என்ன சொல்லிட்டானே பகவான். அப்போ எதுக்கு மகான்களை போய் தேடி போக சொல்கிறான் அர்ஜுனனுக்கு? மகான்கள் தேடி போனால் அப்போ வேறு ஏதோ விஷயம் இருக்குது, வேறு ஏதோ ஞானம். அதுதான் அந்த ஞானம். எங்கன்னு போனால் பாகவதத்தில் கரபாஜனை சொல்கிறார் அந்த ஞானம். அந்த ஞானம்ன்றது என்னென்னா யக்ஞ சங்கீர்த்தன பிராய. அந்த யக்ஞம் ஞான யக்ஞம்ன்றது எதுனா சங்கீர்த்தனம், ஞாம சங்கீர்த்தனம் தான். இதுதான் கலியுகத்துக்கு இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு யக்ஞம் எதுனா ஞான யக்ஞம். அந்த ஞான யக்ஞம் எதுனா நாம சங்கீர்த்தனம், கதாசிரவணம் தான். பாகவத கதாசிரவணம் ஞான யக்ஞம் தான். புரியுதுங்களா? திரவிய யக்ஞங்களை காட்டிலும், பொருளை கொண்டு யாகங்கள் செய்யறதை காட்டிலும், புடவைகளை வேஷ்டிகளை போட்டு எரிக்கிறதை காட்டிலும், இல்லை மிருக பலி கொடுக்கறதை காட்டிலும், இல்லை நெய்களை ஆகுதி பண்ணுறதை காட்டிலும் இந்த ராமராமன் சொல்கிறது எல்லாத்த விட சிறந்தது. இதெல்லாம் சுமேத சகா, சிறந்த புத்திமான்கள் தான் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயமா அது.
சிறந்த ஞானிகள் ஆகிடும் அவங்க தான். சிறந்த ஞானிகள் அவங்க தான். அவர்கள் அல்பமேதஸாக கிடையாது, சிறந்த ஞானிகள். அப்போ இது என்ன பண்ணிவிடும் அவனுக்கு, மறுபடியும் இந்த மோகத்தில் போய் இந்த பந்தத்தில் போய் விழாத. இதெல்லாம் அஜ்ஞானம் தானே. நம்ம ராமநாமா சொல்கிறோம், எப்படியாப்பட்ட உயர்ந்த நிலையில் பகவான் நம்மளை வச்சுருக்கான். நாமும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது. யார் சொல்ல வச்சதுன்னா மகான்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுட்டாங்க. பகவானே சொல்ல மாட்டான். கீதையில் கூட பகவான் என்ன சர்வதர்மான் பரித்தேச்ச மாமியகம் சரணம் வச்சு அந்த சரணம் அளிக்கிறது என்னன்னு சொல்ல மாட்டான். ராமர் கேட்டால் என்னென்னா சகுரதேவ பிரபன்னாய என்னை பிரபன்ன அடைய சரணம் அடையேன் தவாஸ்மதி என்னை சாந்தவன் ஆயிடு அப்படின்னா, ஏன் நாமசங்கத்துன்னு சொல்லேன், என் நாமத்தை சொன்னால் நான் என்னை சாந்தவன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். ராமரும் சொல்ல மாட்டார், கிருஷ்ணனும் சொல்ல மாட்டார், கபில வாசுதேவர் சொல்ல மாட்டார். தேவகூதி அம்மா தான் சொல்லணும், கரபாச்சனர் தான் சொல்லணும், சூதர் தான் சொல்லணும், சுகாச்சாரியர் தான் சொல்லணும். அஜாபன பாக்கியங்கள் மூலமாக சுகாச்சாரியர் தான் மகான்கள் தான் சொல்லுவாங்க. இந்த புட்டு வச்சிட்டாங்க, எங்களால் பணிவிடெல்லாம் பண்ணுவானா, நாங்களே சொல்லிடுறோம் இந்த ரகசியத்தை. ஏன்னா கலியுகம் வந்து ரொம்ப கோரமாக இருக்குது. அதனால் வந்து ஆரம்பண்ண சம்ஸ்கிருதியும் கோராம், இந்த கோரமான இஹ கோரே கலோப்ராயோ ஜீவஸ்ட அசுரதாம் கதா கிளேச அக்ரந்தச தஸ்யைவ சோதனைக்கும் பராயணம். அதனால் கிளேசங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள் எல்லாம். இது கோரமான கலியுகம் நடக்குது. அதனால் இதை எப்படி வெட்டி எறியுதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரே வழினால நாமசங்கீர்த்தனம் பண்ணு அப்படின்னு மகான்கள். இப்போ நம்ம பணிவிட பண்ணோம், நம்ம சுகாச்சார பணிவிடையாக பண்ணோம், கரபாஜன பணிவிட பண்ணோமா. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, கருணையாக புராண குஹ்யம், இந்த புராணத்துடைய ரகசியமாகிய நாமசங்கீர்த்தனத்தை சுகாச்சாரியர் வெளியிட்டாராம். ஏன்னா சம்சாரத்தில் கஷ்டப்படுது. சம்சாரனா கருணையாக புராண குஹ்யம், அப்படியேப்பட்ட இந்த புராணத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்திட்டார். நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வபாவ பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணா தம் நமாமி ஹரிம் பரம். ஏன்னா சம்சாரத்தில் தமோந்தம் அறியாமையில் போராடி கொண்டு இருக்கிற இந்த ஜனங்கள், இருட்டில் உழக்கூடிய இந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்ட வேணாவா, அத்தியாத்ம தீபம். அப்படிப்பட்ட ஞான வெளிச்சத்தை காட்டினாரா. நாமத்தை பிடிச்சிக்கோ, அதுதான் ஞான வெளிச்சம். இப்போ சொல்லக்கூடிய ஞானம் வந்து ஆத்ம ஞானம் கிடையாது, நாம சங்கீர்த்தன ஞானம். நல்லா புரிஞ்சுக்கணும் தெளிவாக. ஏன்னா ஆத்ம ஞானம் தான் எல்லாம் சாங்கியாவத்தில் உபதேசம் பண்ணிட்டாங்க 2வது அத்தியாயத்தில். இப்போது 4வது அத்தியாயத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. அப்போ என்ன அது மகான்கள் போய் கேட்டுக்கோ அந்த ஞானம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டுனா மறுபடியும் இந்த புனர்மோகம் மாயில் விழ மாட்டேன். நீ ஏவம் யாசியசி பாண்டவன் ஏனபூதான் அசேஷேன திரக்ஷஸ் ஆத்மன் ஏதோ மயி. எல்லா சகல ஜீவராசிகளையும் உன்னிடத்தில் பார்ப்பாய். உனக்குள்ளே இருக்கிற அந்த பரம்பொருள் உன்னோடு சேர்த்து எல்லாமே எனக்குள்ளே அடங்கியிருக்கிறத நீ பார்ப்பேன் அப்படின்னு பகவான் சொல்கிறான். அந்த ராம நாமத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறத நீ பார்க்கலாம். அந்த ஞானம் அந்த அனுபவத்தை கொடுத்துரும் அப்படின்றார். சரி, அடுத்து நான் சொல்கிறேன், அபிச்சேதசி பாபிப்பியா சர்வேப்பிய பாபகிருத்தமாக. நீ பாவிகளில் பெரும் பாபியாக இருந்தாலும் சரி, அந்த பாபத்தை இந்த நாமா சொல்கிறதுனால அந்த பாபத்தை நீ கடந்து விடுவேன். பாருங்க, அப்போ அடுத்த ஸ்லோகம் வருது 36 ஸ்லோகத்தில் சொல்கிறத பாருங்கள். அபிச்சேதசி பாபிப்பிய சர்வேப்பிய பாபகிருத்தமாக சர்வம் ஞான பிளவே நைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. நீ பாவம் செய்தவர்கள் எல்லா பாவிகளுக்கட்டிலும் மகா பாவியாக நீ இருந்தால் கூட சரி, அப்படி ஒரு கால் பாவியாக இருந்தால் கூட சரி. அர்ஜுன் அப்படிப்பட்ட பாவி இல்லை சொல்கிறேன். அது மாதிரி பொதுவாக சொல்கிறார் இல்லையா, பகவத்கீதை எல்லோரும் போய் சேரப்போகுது இல்லையா, அதனால் சொல்கிறார். அப்படியே இருந்தாலும். ஏன்னா இப்போ கொலை பண்ணுற தொழில் எது, இப்போ யுத்தத்தில் பிரவேசிக்க போகிறான், இப்போ தியானம் பண்ண போகிறதில்ல யார், அர்ஜுனன் அடி தும் கலவுக்கு போகிறான். 18 நாள் யுத்தம் சரியான அடிக்க போகிறான் எல்லாரையும். அப்படியேப்பட்ட நீ மகா பாவம் நிறைய கொலை பண்ண போகிறான். அப்போ கொலை பண்ணால் பாபம் ஆகிட்டேன். கவலைப்படாத, அந்த பாபங்கள்லாம் ஒன்றும் பண்ணாது. என் நாமத்தை என் பிரியத்துக்காக நீ இந்த யுத்தம் பண்ணுற, தர்ம யுத்தம் பண்ணுற, என் நாமத்தை நீ சொல்லி கொண்டிருந்தா எப்படியாப்பட்ட பாபத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய் அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறார். அர்ஜுனன் பாவி கிடையாது. அர்ஜுனன் தர்ம யுத்தம் பண்ணுறதுக்கே தயங்குறான். அவன் ஏன் பாவம் பண்ணக்கூடாது தானே அவன் ஆசைப்படுறது. ஆனால் அது பாவம் ஆகாதுன்னு பகவான் கீதையில் சொல்கிறார். அது வேறு விஷயம். ஆனால் இங்கே பொதுவான கருத்து என்னென்னா, எப்படியாப்பட்ட பாவிகளில் நீ பெரும் பாவியாக இருந்தாலும் இந்த ஞான தர்மம் எது, நாம சங்கீர்த்தனத்தை படிச்சுட்டா நீ இது படகு மாதிரி இருந்து உன்னை கடத்தி வச்சிடும், அந்த பாப கடலை கடத்தி வச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். சர்வம் ஞான பிளவே நைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. இந்த படகுலாம் சந்தேகம் பண்ணி இந்த பாவ கடலை முழுசும் நீ கடந்துட முடியும். பாவம் உன்னை வந்து பாதிக்காது. எதனால் இந்த படகுல ஏறிக்கோ, நாம சங்கீர்த்தன்ற படகுல ஏறிக்கோ, இந்த பாப கடலைன்னு சொல்லாமல் கடந்துருவேன் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு படகுன்னு சொன்னார், நாம சங்கீர்த்தனத்தை அது சிறந்த ஞானம் சுபேத சகா சிறந்த ஞானம்னு சொன்னார். இப்போ என்னன்னு சொன்னால் அடுத்தது அதுதான் சிறந்த யக்ஞம்னு சொன்னார். யக்ஞ சங்கீர்த்தன பிராகி, அதுதான் சிறந்த ஞானமா, அதுதான் யக்ஞமா, அதுதான் தபசா, அதுதான் யோகமா, அதான் கர்ம வினை, அதான் கர்மாவா, எல்லாமே அதான் தியானமா, எப்படி தேயோ அதுதான் அந்த தியானம் தான் தேயம் சதா பரிபக்தம் அபிஷ்ட தோகம்னு கரபாஜனை சொன்னது. அது தேயோ நாராயண சதான்ட்டு மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய அந்த தேயம், அந்த தியானம்ன்றது என்னன்னா நாம சங்கீர்த்தனம் தான். நாம சங்கீர்த்தனத்தில் பகவானை நினச்சிட்டேன்,
புத்திரோபச்சாரிதா, அஜாமலன் புத்திரன் நினச்சி சொன்னான். ஆனால் பகவான் நான் சொன்னால் தன்னை நினச்சி தான் ஏற்றுனானா பகவான். நாராயணன் தன்னை நினச்சதா பகவான். அப்படின்னா தேயோ என்னை தியானம் பகவான் நாம சொன்னாலே என்னை தியானம் பண்ணதான் அர்த்தம். பகவான் அப்படி தான் எடுத்து போனான், நாமசங்கீர்த்தனம் பண்ணான். அதனால தான் வந்து என்னென்னா புத்திரோபச்சாரித, புத்திரன் நினச்சி சொன்னாலும் பகவான் நாம சொல்லிட்டா பகவானை நினச்ச மாதிரி தான் பகவான் எடுத்துக்கிறான். அதான் அதுதான் இங்கே சொல்ல தேயம் சதா பரிபபக்தம் அபிஷ்டதோகம். பகவானுடைய நாமத்தை எவன் ஜபிக்கிறானா அவன் தேயோ சதா, பகவானை எப்பொழுதும் நினச்சிட்டு இருக்கிறான், அவன் எப்பொழுதும் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறவன் அப்படின்ட்டு இங்கே கரபாஜனில் சொல்கிறார் பாகவதத்தில். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறார், பகவான் இந்த யாகம் ஞானம் தியானம் எல்லாமே பகவான் நாமசங்கீர்த்தனம் தான் கலியுகத்தில். ஒரே தர்மம் தான். இந்த ஒரே தர்மத்தில் எத்பலம் நாஸ்தி தபசான யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்ஜ கலு கேசவ கீர்த்தன். பகவான் நாமத்தை சொன்னாலே நீ தான் தவம் பண்ணவன், சிறந்த ஒருமுகப்பட்டு சிறந்த தவம் பண்ணவன், நீ தான் யோகம் பண்ணவன், நீ தான் சமாதி நிலை கைகூடினவன். ஏன்னா அந்த பலன்லாம் உனக்கு நாமசங்கீர்த்தனெலாம் கிடைச்சிடுமா. எத்பலம் நாஸ்தி தபசாலே கிடைக்கும். தபசு ஒருமுகப்படுறதுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் தான் கிடைக்கும். ஆனால் நாமசங்கீர்த்தனம் பண்ணால் தபசுடைய பலன் கிடைச்சிடுமா, யோகத்துடைய பலன் கிடைச்சிடுமா. சமாதி நிலை கைகூடினா, ஒருமுகப்பட்ட சமாதி நிலை கைகூடினா என்ன பலனோ அந்த பலன் கிடைச்சிடுமா நாமசங்கீர்த்தனால கலியுகத்தில். அப்போ நாமசங்கீர்த்தனம் தான் சிறந்த யோகம், சிறந்த ஞானம், சிறந்த தபசு, எல்லாமே நாமசங்கீர்த்தனம் தான். அதை புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சுக்கணும், ரகசியத்தை ஈர்ச்சியாக புரிஞ்சிக்கலாம். இவ்வளோ தான். அப்போது உபதேசம் பண்ணி தத்வித்தி பிரணிபாதனை. இப்போ வந்து ஒரு குருகுலம் வாசம் பண்ணி கை காலை பிடிச்சி விட்டு அவர்கள் துணி துவச்சி போட்டு குருநாதருக்கு அப்படி சேவை செய்கிறவங்க இன்றைக்கி யாரும் கிடையாது. அதனால தான் மகான்களே பார்த்தோன்னா அது மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க, நம்மளே இந்த நாம பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுகாச்சாரியார் இப்போ பாகவதத்தில், விஷ்ணு புராணத்தில், அப்படி வேசாச்சாரியார், நாரதர் போன்றவங்களாம் மகான்களாக என்ன பண்ணால் இறங்கிட்டாங்க நாமசங்கீர்த்தனத்துக்கு. சைதன்ய மகாபிரபு எல்லாமே நாமசங்கீர்த்தனம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்போ என்னை தேடி வர்றது, நீ வரமாட்டேன், நீ திமிர் பிடிச்சுவேன், நீ கலியுக தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவன், அதனால் நாங்களே கருணை காட்டி உனக்கு நாமத்துடைய மகிமை சொல்லிடணும்னு சொல்லிட்டு நாமத்துடைய மகிமை இப்போ புட்டு வச்சுட்டாங்க. எல்லா மகாத்மாக்களும் தன் கையில் சிறந்த சிஷ்யம் வருவான்னு எதிர்பார்க்காம அவர்களே இந்த தாராள மனசோடு கொடுத்துட்டாங்க. ஆனால் பகவான் சொல்ல மாட்டேன்றான். ஆனால் மகான்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கின்றான். ஆனால் மகான்கள் என்ன சொல்கிறாங்க, தாராளமாக சொல்கிறாங்க, எப்பா அதான்ப்பா விஷயம், இந்த நாமத்தை பிடிச்சிக்குப்பா, அவ்வளோதான். இந்த நாமம் தான் சிறந்த ஞானம், இந்த நாமம் தான் சிறந்த யஜ்ஞம், இந்த நாமம் தான் சிறந்த கர்மயோகம், இதுதான் சிறந்த தியான யோகம், பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். அதுதான் இந்த தபசு எத்பலம் தாஸ்தி தபசான யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்ஜ கலோ கேசவ கீர்த்தனாத்தன் இப்படி சொன்னது இதெல்லாம் எல்லாம் எதுக்காகண்ணா, நாமத்தை பிடிச்சிக்கிறதுக்காக தான். அப்போ என்னன்னா அந்த நாமத்தினால் நீ எல்லா பாபங்களையும் நீ கடந்துடுவேன். இது தனியாக ஒரு பரிகாரம் கூட தேவையில்லை, நாமே பரிகாரம். சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா படகுக்கு சம்மா ஒப்பிட்டார் அந்த நாமத்தை, அந்த ஞானத்தை. அதான் ஞானம்னாவே அந்த நாமம் தான். அடுத்தது வந்து என்னென்னா நெருப்புக்கு சமமாக சொல்கிறார். ஏன்னா அஜாமல பாக்கியத்திலேயே நெருப்பு எல்லா பாப்பங்களும் எரிச்சிடுற மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனம் நெருப்பு போல் எரிச்சிடும் எல்லாத்தையும். நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அஜாமல பாக்கியத்தில். நெருப்பு தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாமல் சொல்லிட்டாலும் அது சுடறது அது தன்மை. அது மாதிரி நம்ம இந்த ஞானம் இந்த நாம சங்கீர்த்தனமானது நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் நம்ம பாபத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுமா. அதுவும் கீதையில் இங்கே சொல்கிறான் பகவான். எதைதாம்சி சமித்தோ அக்னி பஸ்ம சாத்குருதே அர்ஜுனஹா. எப்படி சமித்துக்கள் போட்டால் நெருப்பில் அதெல்லாம் எரித்து சாம்பலாக்கிடுதோ அது மாதிரி பகவான் நாமாவானது எரித்து சாம்பலாக்கிடும். இதே தான் பாகவத்தில் சொல்கிறார் அஜாமல பாக்கியத்தில். வேறு எதுவும் இல்லை, அந்த அக்னி வேறு எந்த அக்னியும் இல்லை, பகவான் நாம சங்கீர்த்தன அக்னி தான். அந்த அக்னி தான் நம்ம பாபங்களை எரிக்கக்கூடியது. பஸ்மனா சாம்பலாக்கக்கூடியது. எதை தாம்சி சமித்துனா இந்த விறகுகள் அக்னியில் போட்டால் எப்படி எரிச்சு சாம்பலாக்கிறது அது மாதிரி எரிச்சு சாம்பலாக்கணும். அந்த ஞானம் எந்த அக்னினா இந்த ஞானம் என்ற அக்னி தான். இந்த நாம சங்கீர்த்தனம் என்ற ஞானம் இருக்கே, இந்த ஞானம் யாருக்கு வருதோ இவன் தான் சிறந்த. அவனுக்கு ஞானம் உதயமாச்சுடா. புத்தருக்கு போதி மரத்தில் அடியில் ஞானம் உதயமானது மாதிரி இவனுக்கு வந்து மகான்கள் திருவடியில் வந்து ஞானம் உதயமாச்சுன்னா எப்படா ஞானம் உதயமாச்சுன்னா நாம சங்கீர்த்தத்தை பிடிச்சினே இப்போ தான் நீ சிறந்த ஞானி, உனக்குள்ளே ஞானம் உதயமாயிருக்கு இப்போ தான். அதுக்காக தான் யாகெல்லாம் பண்ணேன். சிஷ்டஸ்ய சுக்தஸ்ய புத்தி தத்தையோ அவிச்சுத அர்த்தா கவிபீர் நிரூபித எதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். அப்படிப்பட்ட பகவானுடைய குணங்கள் அணுவா வர்ணத்துக்கான அப்படிப்பட்ட தகுதி பெறுவதற்குரிய நாமத்தை இப்போ தான் பிடிச்சிக்கின்ற. இப்போ தான் யாகம் யக்ஞம் எல்லாத்தையும் அவிச்சுத அர்த்தா. நீ புண்ணியத்துங்களுக்கு போனது, யாக யக்ஞங்கள் பண்ணது, வேதாத்தியனம் பண்ணது, தான தர்மங்கள் பண்ணது, அதே மாதிரி ஞான விசாரம் பண்ணது, இவங்களுடைய நழுவாத பலன் எதிரானா இப்போ நாம சங்கீர்த்தத்துக்கு வந்திருக்கு பார்த்தியா, இதுதான் நழுவாத பலனா புரிஞ்சுக்கும்.
அப்போ பகவானுடைய புகழை அணுவணுவாக வர்ணித்த பிறகு அவனுடைய புகழை பேட்டு தெரிஞ்சோடனே அப்பா இப்படியாப்பட்ட புகழ் உடையவனான்னு சொல்லிட்டு அவன் நாமத்தை பிடிச்சிக்கிற பற்றியா இதுதான் சிறந்த பக்குவமா. பரிபவக்தம் அதான் சொல்கிறார் ஜெயன் சதா பரிபவக்தம் அபிஷ்டதோகம் இவரெல்லாம் சிறந்த பரிபக்குவம் அடைந்தவர்கள். பக்குவம் அடைந்தவர்களே இவர்கள் தான். பகவன் நாமா சொல்கிறவங்க தான் சிறந்த பக்குவமானவர்கள். சுமேதசகா சிறந்த புத்திமான்கள், மற்றவங்களாம் கிடையாது. அப்போது இந்த ஞானம் என்ற அக்னி சர்வகர்மானி பஸ்மசாத் குருதே ததா, நம்ம எல்லா கர்ம வினைகளையும் எரிச்சு சாம்பலாக்கிடும் இந்த பகவன் நாம சங்கீர்த்தனமானது நெருப்பு போல அப்படின்னு சொல்கிறார். இதை எப்படி ஒரு கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பு விறகுகளை எரிச்சு சாம்பலாக்கிறதோ அதுபோல் இந்த அஜ்ஞானம் என்ற இந்த பாவத்தை ஞானம் என்ற நாம சங்கீர்த்தனம் எரிச்சு சாம்பலாக்கிடுமா. அது சொல்கிறார் இந்த ஞானத்துக்கு சமமா. எந்த ஞானத்துக்கு? ஆத்ம ஞானத்துக்கு சமமாக கிடையாது, உண்மை ஒத்துக்கிறேன். அதை விட சிறந்த ஞானம் நாம சங்கீர்த்தனங்க. இந்த ஞானத்துக்கு சமமாக பரிசுத்தப்படுத்தக்கூடியது உலகத்தில் எதுவுமே கிடையாதான். நகி ஞானேன சத்ருஷம் பவித்திரமிக வித்தியதே தத்ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. அப்போது இந்த 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 ஞானம் எதனால் உதயமாகும்னா இந்த ஞானத்துக்கு சமமாக இது நாம சங்கீர்த்தனம் பண்ணே இருக்கிறோம்பா, எங்கப்பா ஞானம் உதயமாச்சு? அப்படி கிடையாது. காலேன ஆத்மனி விந்ததி தத்ஸ்வயம் யோக சம்சித்தா. நீ தொடர்ந்து நாம சொல்லினே வா, அந்த யோகத்தில் உனக்கு சித்தி உனக்கு வெற்றி உண்டாகும். அந்த நாம சித்தி ஏற்படும். அந்த நாம சித்தி ஏற்படும் போது நீயே புரிஞ்சுப்ப. அது காலத்தில் அந்த காலம் வரும்போது நீ புரிஞ்சுப்ப. அது சில காலம் ஆகும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணணுன்னா இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார் காலேன ஆத்மனி விந்ததி அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடைபிடித்த அந்த நாம சங்கீதத்தை கடைபிடிக்கிறது மூலமாக மனசு பரிசுத்தமாகும். பரிசுத்தமான ஹிருதயத்தில் அந்த ஆத்ம ஞானம் உனக்குள்ள பிரகாசிக்கும். அந்த யோகத்தில் நீ சம்சித்தகா. இந்த நாம சங்கீத்தனம் இந்த நாம சித்தி ஏற்படணும். நாம சித்தி ஏற்பட்டால் அது பிறகு தத் ஸ்வயம் உனக்குள்ளே அந்த உனக்குள்ளே அந்த ஞானம் உனக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஸ்வயமாக உனக்குள்ளே பகவான் தெரிய ஆரம்பிச்சுடுவான், சாட்சாத்காரம் உண்டாயிடும். அப்போ நீ இது எவ்வளோ பெருமை உடையதுன்னு நீ புரிஞ்சுப்ப. அப்போ தான் ஆஹா இந்த ஞானத்துக்கு இந்த நாமத்துக்கு சம்மா வேறு ஒரு பரிசுத்தப்படுத்தக்கூடிய விஷயம் வேறு எதுவும் இல்லவே நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் நாம சொல்ல என் ஹிருதயம் பரிசுத்தமாகி என் ஹிருதயத்தில் பகவான் சாட்சாத்காரம் உண்டாகுது. ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொல்லினே இருந்த அந்த துருவனுடைய ஹிருதயத்தில் எந்த பகவான் தெரிஞ்சானோ, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லும்போது எந்த தூணில் கூட பகவான் தெரிஞ்சானோ பிரகலாதனுக்கு, அதுபோல் எந்த அஜாமல் நாராயண நாமத்தை சொன்னதுனாலே விஷ்ணுத்தர்களும் பிரத்யட்சமாகி அம்மா தொடர்ந்து பகவான் நாமத்தை தேவாலயத்தில் உட்காந்து சொல்லும்போது எந்த பகவானை நேரில் பார்த்தானோ அந்த அனுபவம் நமக்குள்ளே, அந்த சாட்சாத்காரம் பகவத் சாட்சாத்காரம் நமக்குள்ளே உண்டாகுமா. இது யோக சம்சித்தகா. இது நாம சங்கீர்த்தனத்தில் வெற்றி அடைந்தவங்களுக்கு இந்த அனுபவம் ஒரு நாள் உண்டாகும். அது வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் பொறுத்துன்னு இருக்கணும். அது வரைக்கும் பகவான் நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணின்னு இருக்கணும். அந்த யோக சித்தி ஏற்படுற வரைக்கும், அந்த நாம சித்தி ஏற்படுற வரைக்கும் நம்ம பயிற்சி பண்ணினே இருக்கணும். நாமா சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க, இந்த நாமத்துக்கு பவித்திர பரிசுத்தப்படுத்தக்கூடியது வேறு எதுவும் கிடையாது. நகி ஞானேன சத்ருஷம். இந்த ஞானத்தை விட இந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணணுன்ற ஞானம் இருக்கே அதுதான் பெரிய ஞானமே. பவித்திரமிக வித்தியதே நகி பவித்திரமிக வித்தியதே ஞானேன சத்ருஷம். இந்த ஞானத்து எதுவுமே கிடையாது. கலியுகத்தில் சொல்கிறேன். அதுதான் பகவான் இங்கே பூடகமாக ஞானம்னு சொல்கிறான். நம்ம தான் ஏற்கனவே நிரூபணம் பண்ணிட்டோம். ஆத்ம ஞானம் கிடையாது. ஆத்ம ஞானம்னா முன்னாடியே பகவான் சாங்கியோகத்தில் சொல்லியிருக்கான். நான் சொன்ன அந்த ஞானம் தான் சிறந்தது சொல்லிடலாம். இங்கே மகான்கள் வாக்கில் போய் உபதேசம் பண்ணி வாங்க அப்படின்னு அந்த ஆத்ம ஞானம் இல்லை. அப்போ வேறு ஏதோ ஞானத்தை மகான்கள் வாக்கில் உபதேசம் வாங்க சொல்கிறான். அந்த ஞானம் வேறு நாம சங்கீர்த்தன ஞானம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஞானத்தை பெற்றுவிட்டானால் அது பயிற்சி பண்ண நாளடைவில் உனக்கு அது வெற்றியை உண்டாக்கிடும். நாம சித்தி ஏற்படும். அந்த நாம சித்தினால் உனக்குள்ளே பகவான் பிரகாசிக்கத்தை நீ பார்க்கலாம், ஆத்மா பிரகாசிக்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பகவானை அடைந்து விடுகிறான். ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா பகவான் என்ன சொல்கிறான், அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறான், நம்பிக்கை வேணும். இந்த நாமா நம்மளை கரையேற்றிடும், இந்த நாமா ஒன்று போதுன்ற நம்பிக்கை. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். அந்த நம்ம ஆத்ம சாட்சாத்காரம் நமக்குள்ளே உண்டாகிற அந்த தூய ஞானம் நமக்குள்ளே உண்டாகிறதுக்கு நம்பிக்கை வேணும். இந்த நாமத்தை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். லபதே ஞானம். இந்த ஞானம்ன்றது நாமம். இந்த நாமத்தை பிடிச்சிக்கிறதுக்கு, இந்த நாமம் நமக்கு லபிக்கிறதுக்கு ஸ்ரத்தாவான் முழு நம்பிக்கை விசுவாசம் வேணும். அதான் இங்கே சொல்கிற அப்படியேப்பட்ட நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் இந்த நாமம்
பலன் கொடுக்கும் கை மேலே. நீ நம்பிக்கைனால நாம சொன்னால் பண்ணலாம், ஆனால் குவாலிட்டி நம்பிக்கை குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் உனக்கு நம்பிக்கை தன்னாலே வந்துடும். அப்படியே மனசு இருக்க விஷயம் நான் நம்புறேன் நான் நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன், அப்படியே மனசு இருக்குது, புருவத்தை இருக்குது, அப்படிப்பட்ட நம்ம மனசு இருக்குன்னு நம்பிக்கை பண்ண பல்ல கட்சி நம்பிக்கை நம்புறது நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கை சொல்ல. நீ சாதாரணமாகவே ராமன்னு சொல்லு, அதுவே நம்பிக்கை தான். நிறைய சொல்ல ஆரம்பிச்சோன்னே அந்த நாமத்தை நம்புறதுக்கு அடையாளம்னா நீ குவான்டிட்டி அதிகமாகும், அளவு அதிகரிச்சுன்னு சொன்னால் அதுதான் நம்பிக்கை. அப்போ நம்பிக்கையோடு பகவான் நாமா சொல்லும்போது உனக்கு அந்த எல்லா பலன்களும் சித்திக்கும். அதான் சொல்ல சத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியா. எவன் இந்திரியங்களை அடக்கி இந்த சாதனையில் ஒன்றிய சத்தையுடைய மனிதன் அந்த ஞானத்தை பெறுறான். புலன்களை அடக்கி வெற்றி கொண்டு எங்கேயும் மனசு அலைய விடாத, உட்காந்து ராம 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 இதுதான் சிறந்த யோகமே, இதுதான் பெரிய தியானமே, இதுதான் சிறந்த ஞானமே. இதை இந்த எப்படி பண்ணமாத சத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரிய. அந்த மகன் நாமத்தையே உயர்வாக பரன உயர்வு, தத்பரக அதையே உயர்வாக கொண்டு இந்திரியங்களை அடக்கி பகவன் நாமத்திலேயே மனசு ஒருமுகப்பட்டு நீ சொல்லிகிட்டே வந்தேன்னு சொன்னால் உனக்கு சிறந்த ஞானம் உனக்குள்ளே கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறந்த ஞானம்னா பகவான் நாமா சொல்கிறது சிறந்த ஞானம் தான். நீ பகவான்கள் தான் இருக்கிற, இப்போது பகவானோட நேரடியாக டச்சில் இருக்க, நேரடி கான்டாக்டில் இருக்க பகவான் நாமா சொல்லும்போது. அப்படின்னா நான் பராம்சாந்தி உயர்ந்த ஆனந்தம் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீ அனுபவிக்காத மற்ற சாதனைகளால் எவ்வளோ இடையூறுகள் அனுபவிச்சு, எவ்வளோ சோதனைகள் அனுபவிச்சு, எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்த மற்ற சாதனைகளால் பல கோயில்களுக்கு ஓடி, பல தீர்த்தங்களுக்கு ஓடி, ஆனால் பல சிரமங்களை பட்டேன், எவ்வளோ பாராயணம் பட்டு, எவ்வளோ சிரமங்கள் பட்டு, எவ்வளோ இடையூறுகள் வந்திருக்கு. அதெல்லாம் இல்லாத பகவன் நாமா சொல்லும்பொழுது பராம் சாந்தி உயர்ந்த நிம்மதி கட்சிடுமா, உயர்ந்த சாந்தி நீ அடையதை பார்க்கலாம். நீ அதுவும் சீக்கிரமாக கிடைக்குமா. அச்சிரேன அதிகச்சதி. நீ நாமா என்றைக்கு நாக்கில் தொட்டியோ நீ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த மனப்பான்மையை பாருங்கள், அந்த ஒரு மணி நேரம் பொறுத்து நீ மனப்பான்மை வேறு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு. நீ நாம சங்கீர்த்தனத்தில் பண்ண அச்சிரேன அதிகச்சதி, சீக்கிரமாக அந்த பராம் சாந்தி உயர்ந்த சாந்தி கட்சிடுமா நமக்குள்ளே. ரொம்ப படப்படம் பேசணும், உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குதோ, சொல்கிறது புரியுது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கேட்டுங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு இருக்குதே, அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே, அதனால தான் பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போது மெயினாக நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு இதை பிடிச்சிக்கோ அந்த நாமத்தை. அப்போது உனக்குள்ளே அதுவும் எங்கேயும் மனசு அலைபாய விடாத, அந்த சமயத்தில் வேறு வேலைகளை செய்யாத, நாமத்துக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஒருமுகப்பட்ட மனதோடு பகவான் நாமத்தை சொல்லு, அதையே அதே உயர்வாக கூட நம்பிக்கையோடு பகவான் நாம சொல்லு. அப்போ இதெல்லாம் குவாலிட்டியோடு ஒன்று நாமம் கொடுத்தா, குவான்டிட்டி கொடுத்தா எப்படி இருக்கும். தேனோடு கலந்த தெல்லம்பது மாதிரி, வெறும் மாவு சாப்பிட்றதா வெள்ளம் போட்டு மாவு சாப்பிட்ற மாதிரி நம்பிக்கையோடு சொல்கிறது. நம்பிக்கையோடு பகவான் நாமத்தை நீ உறுதி, அதுக்காக பல்ல கட்சின்னு சொல்லணும் இல்லை, நீ பாட்டு நாமா சொல்லு, இந்த நாமா நான் நம்புகிறேன், அது என்னை காப்பாற்றும் அப்படின்ட்டு நீ உறுதியாக ஒரு மணி நேரம் எழுந்துக்காது, எங்கேயும் போகாத. அதான் சம்யதேந்திரியான்னு சொல்கிறாரு. நடுநடுவில் எழுந்து போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, டிவி பார்க்குறது, பராக் பார்க்குறது, ஃபோனை நோண்டுறது, அதெல்லாம் வச்சுக்கூடாது. இந்த ஒரு மணி நேரத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. நாமசிங்கத்தில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது அவங்களும் பேசுறது, இவங்களும் பேசுறது, திடீர்னு ஃபோன் வந்துச்சு ஏந்து வருது, ஃபோன் வந்தால் சரி, அன்றைக்கி ஆகாசமே இடிந்து தலைமையில் விழுந்தா கூட ஏந்துக்காத. அந்த ஒரு மணி நேரம் நாமசிங்கத்துன்னு ஒதுக்கு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மனநிலையை பார், ஒரு மணி நேரம் பொறுத்து இந்த மனநிலையை பார், எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும், டோட்டல் மாறும் எல்லாம். பகவான் எப்படி நெருப்பு காட்டுத்தீயில் எரிக்கப்படும் போது அவர்களை பாண்டியர வனத்துக்கு கொண்டு வந்து பகவான் அப்படி குளிர்ச்சியாக அந்த மாடுகளையும் கோபர்களையும் காப்பாற்றினா கிருஷ்ண பரமாத்மா, அது மாதிரி நம்மளுக்கு குளிர்ச்சி உண்டாக்கிடும். அடுத்த நிமிஷம் மனசுக்கு தெம்பாயிடும் இந்த நான் ராமராமான்னு சொல்கிறது. இது என்னென்னா அதுதான் சொல்ல சம்யதேந்திரியான்னு சொல்கிறது. என்னென்னா நம்ம வெளியே அலைபாயும் இந்திரியங்கள்லாம் மனசை ஒடுக்கி கண்ண முடியும் தியானம் பண்ணு சொல்லலை. பகவான் நாமத்தை சொல்லும்போது எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அது பக்கம் திரும்பி பார்க்காத. இதுவே சம்யதேந்திரியா தான், இந்திரியங்களை அடைக்கினவன் தான் நீ. இந்த ஃபோன் நோண்டுறது, புஸ்தகம் படிக்கிறது, அந்த சமயத்தில் டிவி பார்க்குறது, அதை வச்சு இதை வச்சு நாம சொல்கிறது அப்படி செய்யக்கூடாது. நாமத்துக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக தத்பரகனா அதையே உயர்வாக கொண்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ நாமா சொல்லணும். மற்ற எந்த எதுக்கும் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஆமாம், அப்படி பகவான் நாமா சொல்லலாம். அப்போ அதான் தத்பரகா சம்யதேந்திரியா. அப்போ மற்ற விஷயங்களில் மனசு அழல்பாய் விடாமல் பகவான் நாமத்தை நீ முக்கியத்துவம் கொடுத்து சொன்னேன்னு சொன்னால் அப்போது என்ன பண்ணோம், உனக்கு அந்த ஞானம் லப்த்வா, உனக்குள்ளே நீ சிறந்த ஞானத்தில் தான் நிலைத்து நிற்கிற. நாமா சொல்லும்போது பகவானத்தில் நிலைச்சி நிற்கிற. அப்போ பராம் சாந்தியும் உயர்ந்த அமைதி, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிடும் உனக்கு. ஒரு மணி நேரத்துக்கு பொறுத்து பார்ப்ப மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடும் நாமா சொல்லும்போது. அந்த பராம் சாந்தி உயர்ந்த சாந்தி கிடச்சிடுமா. அதுவும் எப்படின்னா சீக்கிரமாக கிடச்சிடுமா. அச்சிரேன அதிகச்சதி, ஒரு மணி நேரத்தில் கிடச்சிடுமா.
நீங்கள் 10,000 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷம் நீங்கள் நாம தவம் பண்ணோம், யோகம் பண்ணோம் அவசியம் கிடையாது. மூச்சு பிடிச்சின்னு உட்காரணும், இருட்டில் இறைவனை தேடணும் கண்ண முடியுன்னு. அது இருட்டில் இறைவனை தேட இந்த போலி தியானம்லாம் வேணாம். இருட்டில் இறைவனை தேட கண்ண முடியுன்னு அதெல்லாம் வேணாம். நாமா சொல்லு, நல்லா வெளிச்சமாக நாமா சொல்லு. இது சீக்கிரமாக உனக்கு மனசில் சாந்தியை கொடுத்துரும். அப்படிப்பட்ட உயர்ந்த பலன் கொடுத்துருமா சொல்கிறார். அக்ஞஸ்ச அர்ஷத்த தானஸ்ச, யார் இதை அறியாமையில் நம்பாமல் இந்த நாமத்தை பிடிச்சிக்கலையோ, அவர்கள் சந்தேகப்படுறாங்களோ, இது என்ன பெருசாக ராமராமன் சொன்னால் என்ன பெருசாக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், அவன் வினஷ்யதி, அவன் நாசம் அடைகிறான், அவன் அழிவை அவனே தேடிக்கிறான். அவனுக்கு எந்த லாபமும் கிடைக்காது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, பரலோகத்திலும் கிடைக்காது. ந சுகம் நாயம் லோகோ அஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத ஆத்மனஹா. அவனுக்கு வந்து இந்த லோகத்துலேயும் எந்த சௌக்கியம் கிடைக்காதா, ந பரோ அவனுக்கு பரலோகத்துலேயும் அவனுக்கு எந்த சௌக்கியம் கிடையாதா. அது அப்படி சந்தேகப்படுறவனுக்கு சுகம்ன்றதுக்கு இந்த லோகத்துலேயும் பரலோகத்துலையும் கிடைக்காது. இந்த உலகத்துலேயும் எல்லா சௌக்கியத்தையும் சௌக்கியமாக இருக்க முடியாது அவனால். பரலோகத்துலேயும் அவனுக்கு நல்ல கதி கிடைக்காது. யார் பகவன் நாமத்தை பிடிச்சிக்காமல் அதை சந்தேகப்படுறவன், அதே சமயத்தில் அறியாமல் இருக்கிறவன், நம்பாதவன், அவங்களுக்கெல்லாம் இந்த நாமா சித்திக்காது. ஆமாம், அந்த நாமத்தை பிடிச்சிக்க மாட்டாங்க. பிடிச்சிக்கலன்னா அவங்களுக்கு வினஷ்யதி, அவர்கள் அழிவடைகிறார்கள், மேலும் மேலும் பிறவிகள் அடைந்து கொண்டு இருக்க வேண்டியது தான். சம்சயாத்மா, யார் சந்தேகனோட இருக்கிறானோ, பகவன் நாமத்தை பிடிச்சிக்கலையோ அவன் நாசமடைகிறான். ஆனால் நாயம் லோக அஸ்தின பருகோ, அப்படிப்பட்ட பகவன் நாமத்தை பிடிச்சிக்காதவங்களுக்கு என்ன தான் சாதனை பண்ணாலும் எந்த லோகத்துலேயும் அவன் சௌக்கியமாக, அதான் மோகாசகா மோக கர்மனகா மோக ஞான விச்சேதசா, அவருடைய ஞானமானது வியர்த்தமாக போயிடுமா, அவருடைய பூஜைகள்லாம் வியர்த்தமாக. பகவன் நாம சங்கீர்த்தனத்தை உதாசனப்படுத்திட்டு அவர்கள் எந்த பூஜைகள் பண்ணாலும், பகவன் நாம அதே சமயத்தில் எந்த கர்மாக்கள் பண்ணால், எந்த மோகாசகா எல்லா ஆசைகளும் அவர்களுக்கு பெருசாக பலன் கொடுக்காதான், அந்த ஞானமும் சித்திக்காதான். ஏன்னா அவர்கள் ராட்சச அசுர இயல்பு கொண்டவர்கள். அதனால தான் பகவான் நாமத்துக்கு வரமாட்டாங்க, பகவானை சரணமடைய மாட்டாங்க. அப்போது கலியுகத்தில் வந்து கரபாஜனை சொன்னது நாம சங்கீர்த்தனம் யாருன்னா, வந்தே மகாபுருஷத்தே சரணாரவிந்தன். அந்த மாயாமிருக தைதமேப்சிதம் அன்பதாவத்து வந்தே எந்த மாயாமிருகத்தை தன் பிரிய மனைவிக்காக பின்தொடர்ந்து ஓடினாரோ அந்த பகவானுடைய திருவடி கமலங்களை சேவிக்கணும். அவன் நாமத்தை தான் சொல்லணும், ராமராமான்னு. அப்படி பிடிச்சிக்கிறவங்களுக்கு இந்த அச்சிரேன அதிகச்சது, சீக்கிரமாக அவர்களுக்கு பராம் சாந்தி, உயர்ந்த சாந்தி கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ யார் அஜ்ஞானத்தினால நம்பிக்கை நம்பலையோ இந்த நாமத்தை, யார் சந்தேகப்படுறானோ, அந்த நாமத்தை பிடிச்சிக்காமல் இருக்கிறானோ, அவன் வினஷ்யதி, அவன் நாசமடைகிறான். அவருக்கு மோகாசகா மோக கர்மானகா, நாம சங்கீர்த்தனம் உதாசனம் பண்ணி என்ன பண்ணுறதுனால அந்த ஆசைகள் வந்து பூர்த்தி அடையாது, அவளுக்கு பூஜைகள்லாம் பயன்பெறாது, அவருடைய ஞான விசாரமெல்லாம் அனுபவத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறார். விச்சேதசகா, அதுக்கு மேலே முட்டாளாயிடும் அவன், பகவான் நாமத்தை உதாசனை பற்றிட்டா அப்படின்லாம் கீதையில் உணரத்தில் சொல்கிறார் இல்லையா பகவான். அவர் ராட்சசாசுர இயல்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ யார் பகவன் நாமத்தை பிடிச்சிருக்கணும் அவங்களுக்கு இந்த லோகத்துலேயும் சௌக்கியம் கிடைக்கும், பரலோகத்துலையும். இதுக்கு ஆப்போசிட்டாக பார்க்கணும். நாயம் லோக அஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயத் ஆத்மனஹா. பகவன் நாமத்தை ராமராமான்னு சொல்கிறது கேட்டுமா பாடா, ஒரு ராமராமான்னு சொல்கிறது. அதனால் பெரிய பெரிய பூஜைகள் பண்ணால் தான் பகவான் கிடைப்பான், கோயில்களாக அழிஞ்சால் தான் பகவான் கிடைப்பான். அவன் பகவான் அடையினா தவம் பண்ணணும், யோகம் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அஷ்டமாஸ் அப்படிப்பட்ட குண்டலினி யோகாலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி பண்ணால் தான் அவர் கஷ்டப்பட்டுனே இருக்க வேண்டியது தான். அவர்கள் பகவன் நாமத்தை சொன்னால் கிடைக்கின்றதை நம்பலை. அவங்க அஷத்த தானான் நிசத்வான், அவர்கள் உண்மையான சாத்விகத்தன்மை படைத்தவர்கள் கிடையாது. நிசத்வான் சத்துவகுணம் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து என்னென்னா அஷத்த தான நம்பிக்கை இல்லாதவர்கள். அதனால தான் இங்கே சொல்கிறார் அஷத்த தானஸ்ட, சந்தேகப்படுபவர்களுக்கு அவர்கள் மற்ற தர்மங்களை கடைப்பிடிச்சுன்னு கஷ்டப்படுவாங்களே தவிர வினஷ்யதி, கஷ்டப்பட்டு மரணம் அடைவாங்களே தவிர அவர்கள் மோட்சத்தை அடைய மாட்டார்கள். அவளுக்கு இந்த லோகத்துலேயும் பெருசாக சௌக்கியங்களை ரொம்ப சமந்தான் பட்டு இருப்பாங்க. தியான யோகம் தவ யோகம் உடம்பு வாட்டி எடுத்துன்னு விரதங்கள்லாம் இருந்தது, யுக்தாஹார யுக்த சேஷ்டஸ்டி அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் சாப்பாடு கம்மி பண்ணின்னு தண்ணி கம்மி பண்ணி எல்லாம் இருந்து விரதங்கள்லாம் இருந்து உடம்பு இழைக்க செய்து கஷ்டப்பட்டு இருப்பாங்களே தவிர அவள் பகவான் அடைய மாட்டார்கள். அதனால் அவருக்கு இந்த லோகத்தையும் சௌக்கியத்தையும் திறந்துட்டு பரலோக சௌக்கியமாக அடையாமல் போயிடுறாங்களாம் சொல்கிறார். ஆனால் பகவான் நாமா சொல்கிறவங்க நல்லா சாப்பிடு, ஏகாதசி யார் சொல்கிறது, ஸ்ரீ அரிஜி சொல்கிறாரு, ஏகாதசி கூட நல்லா சாப்பிடு பரவாயில்ல, ஆனால் பகவான் நாமத்தை சொல்லு. லோக தர்மத்தை காட்டிலும் பாகவத தர்மம் தான் ரொம்ப விசேஷம். அதனால் பகவான் நாம தான் முக்கியமே தவிர நீ மற்றதெல்லாம் கடைப்பிடிக்க முடியலாம் விட்டுரு, நாமத்தை பிடிச்சிக்கோ. அவர்கள் இந்த லோகத்துலேயும் சௌக்கியமாக இருக்கிறாங்களாம், பரலோகமும் பகவான் வரவேற்கிறான் அவங்கள வைகுண்டத்தில், தெரியுமா? அதான் சொல்கிறார். அப்படி யார் பகவான் நாமத்தை உதாசனம் அவங்களுக்கு வந்து நாயம் லோகோ அஸ்தி, இந்த லோகத்துலேயும் சௌக்கியம் கிடையாது, பரலோகத்துலையும் சௌக்கியம் கிடையாது.
நாயம் லோக அஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயத் ஆத்மனஹா. சந்தேகப்படுறவனுக்கு பகவான் நாமத்தில் நம்பிக்கை இல்லாதவனுக்கு சந்தேகப்படுறவனுக்கு கிடையாது. ஆனால் பகவான் நாமத்தை தவிர உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை. அது அப்படின்னு கெட்டியாக பிடிச்சி அவனுக்கு இந்த லோகத்துலையும் எல்லா சௌக்கியமும் கிடைக்கும், பரலோகத்துலையும் சௌக்கியமாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்தந்தி தனஞ்சயா. அப்படிப்பட்டவன் என்னன்னா, யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம். ஆஹா, இப்படிப்பட்ட பகவன் நாமத்தை பிடிச்சினவங்களுக்கு எல்லா கர்மாக்களும் அவர்கள் நேரத்தில் சொல்கிறார். அவர்கள் என்னென்னா, தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ மனுஷர்களுக்கோ பித்ருக்களுக்கோ அவர்கள் கடன்பட்டவர்கள் கிடையாதான். தேவரிஷி பூத ஆப்தன் ருணாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயம் ருணிச்ச ராஜன்னு சர்வாத்மனா ய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிஹர்த்திய கர்த்தம். பகவானுடைய திருவடிகளை சரணம் பற்றினவர்களாகிய நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களுக்கு தேவகடன், ரிஷிகடன், பித்ருக்கடன், பூதகடன், மனுஷகடன் எதுவுமே கிடையாதான். அவர் யாரும் கடன்பட்டவர்கள் கிடையாதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நாமெல்லாம் காற்றை இலவசமாக அனுபவிக்கிறோம். அப்போ அது வாயுதேவனுக்கு கடன்பட்டிருக்கோம். நம்ம மூச்சு சுவாசிக்கிறோம், அது யார்? நம்மள் தான், வாயுதேவனுடைய. மூச்சு இல்லைன்னா உயிர் போயிடும். அப்போ ஜட அக்னியாக இந்த வயிற்றில் ஜீரணம் பண்ணுறது அக்னி. வெளிப்புறமாக அக்னி சமைக்க உதவுது. சூரியன் நம்மளுக்கு காய உதவுது. அக்னி எல்லா விதத்திலும் நம்ம இலவசமாக அக்னி அனுபவிக்கிறோம், வாயுதேவனை அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவர்கள் இவரெல்லாம் தேவதைகள் அல்லவா? அப்போ நீர் குடிக்கிறோம், தண்ணீர் குடிக்கிறோம். நீரால் தான் வாழறான் மனுஷன். நீர் இல்லைன்னா வாழ முடியாது. மண் இருக்குது. இந்த மண் பூமி தேவி, ஒவ்வொரு தேவதை. இந்த பூமியில் தான் நம்ம தாங்கப்படுகிறோம், காப்பாற்றப்படுகிறோம். அப்போ இவ்வளோ தேவர்களுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கடன்பட்டிருக்கோம். அப்போ ரிஷிகள்லாம் இல்லைன்னா இந்த நாமத்தை நம்ம சொல்ல முடியாது. பக்தர்கள் வர முடியும். அப்போ ரிஷிகளுக்கு கடன்பட்டிருக்கோம். ரிஷிகளுடைய வம்சம் தான் நாமெல்லாம். பித்ருக்களுக்கு கடன்பட்டிருக்கோம். அம்மா அப்பா இல்லைன்னா இந்த உடம்பே கிடையாது. பித்ருக்களுக்கு கடன்பட்டிருக்கோம். மற்ற ஜீவராசிகள் கடன்பட்டிருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமையும். ஒரு காக்கை எச்சமிடல்னு சொன்னால் அது வழியில் ஒரு செடி புல், அந்த மரங்கள்லாம் முளைக்காது. அரச மரம்லாம் பார்த்தா ஒரு காக்கா எச்சமிட்டதுன்னா அது எச்சமிடல் தான் நல்லா முளைக்கும். அப்படிப்பட்ட மரங்களால் தானே நல்லா மழை பெய்யுது. அந்த மாதிரி எந்த விதத்துலையும் நம்ம மற்ற ஜீவராசிகள் நம்ம கடன்பட்டிருக்கோமா நம்ம அறியாமலே. அப்போ அந்த கடன்லாம் எப்படி அடைப்பேன்? கடன்பட்டு சும்மா விடுவானா? அந்த கடன்லாம் அடையிற வரைக்கும் நீ பிறவிகள் சொல்லிட்டே இருக்க வேண்டியது தான். பல பிறவிகளில் நீ அந்த கடனை அடைக்கிறதுக்காக பல பிறவிகள் எடுக்கணுமா? அப்போ அந்த பிறவிகளாம் எடுக்கக்கூடாது. அந்த கடன்லாம் எத்தனை நாள் அடையணும்? பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால அடைஞ்சிடுமா? அதான் சொல்ல, தேவரிஷி பூத ஆப்தன் ருணாம் பித்ருணாம் ந கிங்கரோ நாயம் ருணிச்ச ராஜன்னு. யார்? கரபாஜன் சொல்கிறார். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்களை அவர்கள் எல்லா கடனும் அடைத்தாச்சு. அவள் தனியாக யாகம் பண்ண, ஹோமம் பண்ண, எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. தவம் பண்ண, எல்லா பூஜைகள் பண்ண அவசியம் இல்லை. பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே உனக்கு எல்லா கடனும் அடைஞ்சது தான். நீ யாருக்கும் கிங்கரனாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா. நீ கடன்பட்டவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலைக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா. அப்படி சொல்கிறார். அடுத்து சொல்கிறார் பாருங்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். எல்லா கர்மாக்களும் இங்கே யோக சந்நியஸ்த கர்மானம் ஞான சஞ்சின்ன சம்சயம். அப்படின்னா எல்லா கர்மாக்களையும் அவன் சிவனை நிறைவேற்றி விடுகிறானா. எதனால்? பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால. அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அப்போ யாரும் கடன்பட்டவன் ஆகிறது இல்லையா. அதுக்கப்புறம் இல்லை, ஞானத்தினால சஞ்சின்ன சம்சயம். இவன் பகவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனாலே அவனுக்கு எல்லா விதமான சந்தேகங்களும் இவன் விட்டு போயிடும். நாஸ்திகனாக இருக்கிறவன் கூட பகவன் நாமத்தை பற்றி கொண்டால் அவன் ஆஸ்திகனாக மாறிடுவான் ஆட்டோமேட்டிக்காக. அவனுக்கு எல்லா விதமான சந்தேகங்களும். பரலோகம்னு ஒன்று இருக்குது, பகவான் ஒருத்தன் இருக்கிறான், மறுபிறப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்ற இதுதானே ஆஸ்திக்கியம். இந்த நாஸ்திக்கியம். பரலோகம் இல்லை, மறுபிறப்பு இல்லை, பரலோகம் ஒன்று இல்லை, தெய்வம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் நாஸ்திக்கியம். இதுக்கு ஆப்போசிட்டாக என்னென்னா, பரலோகம் ஒன்று இருக்குது, மறுபிறப்பு இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுப்பான். அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நாம சங்கீர்த்தனம் அவனுக்கு உணர வைக்கும், அவனுக்கு புரிய வைக்கும். அந்த ஸ்வயம் சம்சித்தா, அந்த ஸ்வயமாகவே அவனுக்குள்ளே அந்த சித்தி ஏற்படும், அந்த அனுபவத்தை உண்டாக்கிடும். அது சொல்கிறார். ஆத்மபந்தம் ந கர்மாணி நிபத்தந்தி தனஞ்சயா. அவனுக்கு எந்த கர்ம வினைகளும் அவனை பந்தப்படுத்தாது. கர்மங்கள் அப்படி பகவன் நாமத்தில் மூழ்கிட்டவனுக்கு எந்த கர்மாக்களும் அவனை ஒட்டாது. எந்த கர்மாவிலையும் அவனை சிக்க வைக்க முடியாது. ஆலாசியமாக எப்படின்னா கருடபட்சி மாதிரி அப்படி சுதந்திரமாக பறந்து போயிடுவான். எந்த வலையிலையும் சிக்க மாட்டான். இந்த கர்ம பந்தங்களில் சிக்காமல் ஜம்முன்னு கிளம்பி போயிடுவான். பகவன் நாமா சொல்கிறேன். அவனை பந்தப்படுத்தக்கூடிய சக்தி இந்த கர்மாக்களுக்கு கிடையாது. ஆத்மபந்தம் ந கர்மானி. அப்படிப்பட்ட ஆத்மனிஷ்டையில் இருக்கக்கூடிய பகவன் நாமத்தை சொல்லிக்கிறோம். ஆத்மனிஷ்டையில் இருக்கிறான். அவனுக்கு ந கர்மானி நிபத்தந்தி. அவன் கர்மாவில் பந்தப்படுத்த முடியாது, கட்ட முடியாது. இந்த கர்ம பந்தங்களில் கட்டுப்பட மாட்டான்.
அதனால் தஸ்மாத்து ஆகையினால் ஞான சம்பூதம் ஹஸ்தம் ஞான அசிதாத்மனஹா சித்வைனம் சம்சயம் யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட பாரதா என்றார். அதனால் அஜ்ஞானத்தினால் உண்டான இந்த ஹிருதயத்தில் உள்ள அறியாமையை இந்த நாம சங்கீர்த்தனம், இந்த ஞானம் என்ற கத்தியினால், இந்த அஜ்ஞானத்தினால் உண்டான இந்த உன்னுடைய இந்த சந்தேகத்தை விவேகம் ஞானம் என்ற வாளினால் சிதைத்து இந்த போரில் உத்திஷ்ட எழுந்துரு போர் புரி அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார். என் நாமத்தை பிடிச்சி எல்லாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு நீ பாடி சண்டை போடுப்போ அப்படின்றார். பகவன் நாமத்தை சொல்லு, என் நாமத்தில் அர்ச்சனை பண்ணு. எல்லா கர்மா வினைகளும் கட்சியில் எங்கே சாம்பலாக்குறாங்க? ஒரு சாத்தம் பண்ணனா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து, அவ்வளோதான். எல்லா ஓட்டையும் கர்மலோபம், தந்திரலோபம், திரவியலோபம், மந்திரலோபம், ஸ்வரலோபம், எந்த லோபம் இருந்தாலும் சரி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி தானே யாகத்தை பூர்த்தி பண்ணுறாங்க. அப்புறம் இந்த யஜ்யம் தானே சிறந்த சரியான ஞான யஜ்யம், இதுதானே சிறந்த ஞானம். பகவன் நாமத்தை சொல்லி தானே அந்த 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 கர்ம ஆனது பூர்த்தி அடையுது, இல்லைன்னா அந்த கர்மா பூர்த்தி அடையாது. அப்போ என்ன நாமத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு டைரெக்டாக சொல்லாமல் இப்படி சொல்கிறான், அந்த ஞானத்தை பிடிச்சிக்கோ. அப்படி என் ஞானத்தை இது பண்ணினோடனே அப்புறமா நீ பஸ்மாக்குறது அந்த எரிச்சி சாம்பலாக்கிடும் பாவத்தெல்லாம். பாவினா பாபகிருத்தம்மா, மகா பாவிகளில் மகா பாவியாக இருந்தாலும் அந்த பாபத்தை ஞானா நான் சொல்கிறேன் அபிஷேதசி பாபிப்பிய சர்வேப்பிய பாபகிருத்தமஹா சர்வம் ஞான பிளவே நெய்வ விசினம் சந்தரிஷ்யசி. எல்லா பாபிகளும் மகா பாபியாக இருந்தாலும் அந்த பாபத்தை நீ கடந்து விடுவாய் இந்த நாம சங்கீர்த்தனம் என்ற படகுனால. அதனால் பாவம் வந்து சேராது உனக்கு. இந்த இதில் ஆகையினால் சொல்கிறார். ஆகவே பரதகுல தோன்ற அர்ஜுனா, உள்ளத்தில் இருக்கிற இந்த அஜ்ஞானத்தினால் உண்டான இந்த மோகத்தை, சந்தேகத்தை விவேகம் என்ற ஞானத்தினால் வெட்டி எறி. இந்த நாமம் என்ற கத்தியினால், இந்த ஞானம் என்ற கத்தியினால், புரியுதா, அஜ்ஞானத்தை வெட்டி எறிஞ்சிட்டு உத்திஷ்ட எழுந்துரு சண்டை போடு அப்படின்றார். அப்படின்னு நான் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் மஸ்துன்ட்டு சொல்லிட்டு நீ பாடு இப்போ சண்டை போடுறா. கொலையாது, பாதமாது, பாவமாது, புண்ணியமாது, அதை நான் பார்த்துக்கிறேன். என் நாமத்தை சொல்லு, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து அப்படின்ட்டு நீ பாடு வேலை செய். அதுதான் போரில் ஈடுபடு. அப்புறம் கட்சியில் அதுதான் செய்ய போகிறான். வச்சனம் தவ கரிஷ்யே, உன் வார்த்தைப்படி நான் செயல்படுறேன். அப்போ பகவான் சொன்ன பேசி தான் கேட்க போகிறான். அப்படின்னு அவன் நாமத்தை சொல்லினா அவனே சரணாகதி அடைஞ்சதுக்கு அடையாளம் அதுதான். கட்சியில் அவன் என்னென்ன இந்த தியான யோகம் இப்போ சொல்லக்கூடிய தியான யோகம், ஞான யோகம் எல்லாம் சொல்லி வர இல்லையா கிருஷ்ணன், அதெல்லாம் ஒன்று கூட கடைப்பிடிக்க போகிறதில்ல. அதெல்லாம் கடைப்பிடிக்க இடமா அது போர்க்காலத்தில் தியானமாக பண்ணிட முடியும், ஞான விசாரம் பண்ணி கர்மயோகமாக பண்ணிட முடியும். ஆனால் ஏன் அதெல்லாம் சொல்கிறாருன்னா, அதெல்லாம் இருக்குது, ஆனால் அவ்வளோ சிரமங்கள் இருக்குது. ஆனால் என் பேச்சை கேட்டுன்னு செயல்படுற பற்றியா, என் நாமத்தில் கிருஷ்ண அர்ப்பணம்ட்டு என் இடத்துல அர்ப்பணம் பண்ணிட்டு எல்லா வேலையும் செய்ய பற்றியா, இதுதான் சரணாகதி. அப்போ என் நாமத்தை சொல்லு, எல்லாம் கிருஷ்ணன் பார்த்துக்கிறான். அவன் நாமத்தை சொல்லி எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் அது நாமம் போக்கிடும் பாவத்தை. நீ யாரும் கடன்பட்டவன ஆக மாட்டேன். உன்னை எல்லா கர்ம வினைகளையும் எரிச்சு சாம்பலாக்கிடும், பஸ்மசாக்குறது. அப்படிப்பட்டது நாம வந்து நெருப்பு போல, நாம வந்து கத்தி போல. இந்த அஜ்ஞானத்தை வெட்டி எறியக்கூடிய ஞான அசினே ஆத்மனகா. இந்த ஞாபகம் வந்து கத்தி போல, நாம வந்து படகு போல, நாம கத்தி போல, நாம படகு போல, நாம நெருப்பு போல. புரியுதா? அந்தந்த சமயத்துக்கு அப்படி எப்படி செயல்பட்டு உன்னை எல்லா கஷ்டத்தை சங்கடத்திலிருந்து உன்னை விடுவிக்கும். உனக்கு இகலோக சௌக்கியத்தையும் கொடுக்கும், பரலோக சௌக்கியத்தையும் கொடுக்கும். அச்சிரன அதிகச்சதி பராம் சாந்தி, உயர்ந்த சாந்தி சீக்கிரமாக கிடச்சிடும். நாம சங்கீர்த்தனை பண்ணால் 1 மணி நேரத்தில் ஒன்றுமா வேணாமா பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். சரி, டைம் ஆச்சு நினைக்கிறேன், தடுப்பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீதத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லணும்னு சொல்லிட்டேன், கோச்சிக்காதீங்க. ராம 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 சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம. பகவான் சொல்ல மாட்டான், மகான்கள் தான் சொல்லுவாங்க ரகசியத்தை, புரிஞ்சுக்க. ராம 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 ராம.